Ladies and gentlemen, எங்கள் அழைப்பை ஏற்று கார் ரேஸில் கலந்து கொண்ட அனைவருக்கும் எங்கள் நன்றி. பெங்களூரிலிருந்து புறப்பட்டு சென்னை, கோவை, ஊட்டி, மைசூர் வழியாக மீண்டும் பெங்களூர் வந்து சேரும் இந்த ரேஸில் முதல் பரிசு பெற்ற திரு அருண் அவர்களுக்கு இந்த வெற்றி கோப்பை அளிக்கப்படுகிறது. வழக்கம் போல இம்முறையும் மிஸ்டர் பிரகாஷ் அவர்கள் இரண்டாம் பரிசை பெறுகிறார்கள். போய் பிரைஸ வாங்கிக்கண்டா. வருஷா வருஷம் செகண்ட் பிரைஸ் தானா? இத வாங்குறதை விட வாங்காமே இருக்கலாம். இந்த வருஷம் இந்த வெற்றி கோப்பை நம்ம வீடு தேடி வந்துருச்சு. இதுல என்ன ஆச்சரியம்னா, இந்த ஸ்டேட்லயே கார் ரேஸ்ல உன்னை ஜெயிக்கிறவங்க வேற யார் இருக்க முடியும்? அருண், இந்த வருஷத்தோட இந்த கார் ரேஸ் பைத்தியத்தை விட்டுற. என்ன இருந்தாலும் அது டேஞ்சரான கேம் இல்லையா? ஆமா ஆமா, அப்பா சொல்றது ரொம்ப கரெக்ட். நோ நோ நோ, அப்படி எல்லாம் சொல்லாதமா. நம்ம அருண் இருக்கானே, வருஷா வருஷம் அவன் தான் ரேஸ்ல ஜெயிக்கிறான்னு ஊரே மலைச்சு போய் நிக்குது. இந்த நேரத்துல நீங்க எல்லாம் அவனை என்கரேஜ் பண்ணாம டிஸ்கரேஜ் பண்றீங்க. என்ன அருண், கழுத்தறிட்டா என்ன சித்தப்பா, எப்பவும் இல்லாம திடீர்னு இன்னைக்கு மாலை ஏண்டா போடக்கூடாதா? மாலை போடக்கூடாது. மாலை போட்டுமெல்லாம் காக்கா அப்படி இருக்குதா மாலை போடுறான்னு அர்த்தமா? இப்படி ஒரு தப்பு கணக்கு ஊர்ல பரவி போயிருக்குதா? எலெக்ஷன் எடுத்துக்கா, யார் ஜெயிச்சாலும் முதல்ல நான் தான் போய் மாலை போடுவேன். கட்சி கட்சி பார்க்க மாட்டேன். ஐயா, டெல்லியில இருந்து கங்கால வந்திருக்கு, முதலாளி பேசுறாரா? கொண்டா கொண்டா. ஹலோ, நான் விஸ்வநாதன் பேசுறேன் சார். வணக்கம் சார். எஸ் சார், லாபம் தான் சார். ஆமா, இன்னும் வருஷ முடிவுல அதிக லாபம் கிடைக்கும். சரி, அப்படியே செஞ்சுறேன். ஓகே. ஆமாமா, உங்க உத்தரவு இல்லாம நான் எந்த இன்வெஸ்ட்மெண்ட்டும் செய்ய மாட்டேன். அருண், இன்னும் 3 மாசத்துல நம்ம முதலாளி இங்க வராராம். குட் மார்னிங் சார். மேனேஜிங் டைரக்டர் உள்ள இருக்காரா? அங்க இருக்காங்க சார். குட் மார்னிங் சார். பாம்பே கிளம்ப வேண்டிய டெக்ஸ்டைல் எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. இப்பதான் மில்லுக்கு போய் பார்த்து வரேன். அப்படியா? நானே சொல்லணும்னு இருந்தேன், நீயே எல்லாத்தையும் செஞ்சுட்டிய. வேலையில இப்படித்தான் அக்கறையா இருக்கணும். வாட் இஸ் வாட்? இன்னைக்கு முதல் தேதி இல்ல? சம்பள பணம் இதோ எல்லாத்தையும் கொடுத்துரு. ஓகே சார். இன்னைக்கு தேதி 1, மணி 10 ஆச்சு. இப்போ மேனேஜிங் டைரக்டர் விஸ்வநாதன் சம்பளம் பட்டுவாராசியை சொல்லி பிரபு கிட்ட பணம் கொடுத்துட்டு இருப்பார். எப்ப பார்த்தாலும் இதே ஞாபகமா? இன்ஃபர்மேஷன் பீரோ ஊர்ல யாராரு எப்பப்ப என்னென்ன செஞ்சுக்கிட்டு இருப்பாங்கிறத இதையே ஒயாம டைரியில எழுதிக்கிட்டு இருக்கிறேன். இதனால என்னையா பிரயோஜனம்? சும்மாரியா, எனக்காக டைரி எழுத தெரியாது.
உன்னால ஒண்ணுமே சரியா செய்ய முடியாது. பிரபு கம்ப்ளைண்ட் பண்ணிட்டே இருக்கான். அவன் என்னையா பண்ணுவான்? என் தலை எடுத்து நான் பார்த்து வேலைக்கு வந்தவன். இன்னைக்கு நிலைமை என்ன? அவன் கேஷியர், நான் குமாஸ்தா. அவன் கம்பெனி கார்ல வர்றான், நான் கார் நடையில வர்றேன். இதை ஏன் எழுது? ஏயா இதைத்தான் டைரியில எழுதுறது ஒரு கணக்கு கிடையாது உனக்கு? கல்லறைய பிடிக்கிறா குடியாவே. முக்கியமான விஷயம் விட்டு போச்சு. இல்லையா, அவனுக்கு கம்பெனில ஃப்ரீ குவார்டர்ஸ் கொடுத்திருக்கா, பெரிய வீடு, ஜாம் ஜாம்னு இருக்கா. நீ வாடகை கொடுக்கா மாசம் வீட்டை மாத்திட்டே இருக்க. சரியா, யானைக்கு ஒரு காலம் வந்தா பூனைக்கு ஒரு காலம் வராமையா போயிடும். சம்பளம் தான் கொடுத்தேன், பேலன்ஸ் கேஷுக்குள்ள இருக்கு. கணக்கு பார்த்து. எதுக்காக கணக்கு பார்க்கணும்? நம்பிக்கை இல்லைன்னா தானே பார்க்கணும். நீ அப்படியா? இந்த ஆபீஸ்ல எல்லாருடைய நம்பிக்கைக்கும் பாத்திரமானவன் நீ ஒருத்தன் தானே. சாந்தி, வர்த்தக ஒலிபரப்புக்காக இந்த தடவை நம்ம போடுற ரேடியோ நாடகம் நிச்சயம் வெற்றி அடையணும். நிச்சயம் வெற்றிதான். ஏன்னா நம்ம போடுற டிராமாவுக்கு செலக்ட் பண்ணிருக்கிற பேரு ரொம்ப அட்ராக்ஷனா இருக்குன்னு எல்லாரும் சொல்லிட்டாங்க. மிஸ் சாந்தி, ஏ நீங்க ஒரு ஹீரோ வேணும்னு கேட்டீங்கல்ல, இவர் சான்ஸ் கேட்டு வந்திருக்காரு. ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே. வணக்கம். வணக்கம் மேடம், நான் ஒரு ஆபீஸ்ல வேலை செய்யறேன். ஆனா எனக்கு நடிக்கணும்னு ரொம்ப நாள் ஆசை. எல்லாருக்கும் தான் நடிக்கணும்னு ஆசை இருக்கு. ஆமா, ஏதாவது மேடையில நடிச்சிருக்கீங்களா? இதுவரைக்கும் நடிச்சது இல்ல. ஏதாவது சான்ஸ் கிடைச்சதுன்னா நல்லா நடிப்பேங்கிற நம்பிக்கை இருக்கு. எல்லாருக்கும் தான் நம்பிக்கை இருக்கு. வசனம் பேச தெரியுமா? ஓ, பேசுவீங்களே. இந்த மனோகரா சினிமா பாத்துருக்கீங்களா? அதுல தர்பார்ல வர வசனம் எல்லாம் நல்லா பாடம் பண்ணி வச்சிருக்கேன். எங்க பேசுங்க பாக்கலாம். வசனம் மட்டும் இல்ல, நடிப்போட பேசணும். நடிப்பா? அம்மா, ரெண்டு பேரும் என் கை பிடிச்சிருங்க. எதுக்கு எதுக்கு? மனோகரா சங்கிலி சீன், அப்பதான் வசனம் வரும். புடிங்க, நான் உங்க தம்பி மாதிரி. எப்படிமா நடிப்பு வருது இப்பதான். கோவும் குயில் குதிக்கும் மான் என்றெல்லாம் மால் புகழப்படும் இந்த கோணல் புத்தி காரியின் கொள்ளி கண்களை கொடிய நாக்கை என்னுடைய கூர்வாழ்க்கை இரையாக்கி அதை எடுத்தால் உண்மை. உனக்கு பக்கத்துடைய அகழ்ந்தால் அந்த பட்டாளத்தை பிணமாக்கி விட்டு சூன்யக்காரி காலவட்டம் சுற்றியவர்களை சுடுகாட்டு இனிமே தானே வருது திக்னஸ். நம்ம கதைக்கு வருவோம். என்ன கதை உங்க கதை? புராணமா, சோஷலா? லவ் ஸ்டோரி. மிஸ்டர், நான் சொல்றபடி கேட்கணும். சரி, கிட்ட பாருங்க. இது லவ் சீன், நல்ல எஃபெக்ட்டா படிக்கணும். சரி. கண்ணே, இது காதல் சீன், சீரியஸா பேசக்கூடாது. சரி, கொஞ்சி கொஞ்சி பேசணும். நீட்டா பேசணும். எங்க நான் சொல்ற மாதிரி சொல்லுங்க. கண்ணே கண்ணே. அப்படி இல்ல. எங்க கண்ணே கண்ணே. ஐயோ, ராகம் பாடாதீங்க. நான் செஞ்சு காமிக்கிறேன். அப்படியே சொல்லுங்க. பாத்துட்டீங்களா? கண்ணே. விளைங்க விளைங்க விளைங்க. கண்ணே. ஐயோ, அப்படி இல்ல அப்படி இல்ல. கண்ணே. கண்ணே. தம்பி. கண்ணே. யோ மனோகரா, தள்ளியா. சாந்தி, இது தேராது. வேற ஆள் பார்க்க வேண்டியதுதான். ஐயோ, அப்படிலாம் முடிவு கட்டிடாதீங்க. இன்னைக்கு ஒரு நாள் டைம் கொடுங்க. நாளைக்கு பாருங்க, நீங்களே மயங்கி விழுவுற மாதிரி காதல் வசனம் பேசுறேன். உங்களால முடியுமா? என்ன இப்படி கேட்டுட்டீங்க? எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகல. கண்டதையெல்லாம் காதலிக்கிற வயசு. நாளைக்கு பாருங்க, கரெக்டா பேசுறேன். நாளைக்கு வரீங்களா? சரி. பாருங்க. ஏண்டா எவ்வளவு லேட்டு? என்ன காலையில பட்டு புடவை வேணும் தங்கச்சி கேட்டா இல்ல, அதான். அண்ணா, நீ வந்துட்டியா? புடவை என்ன விலை? 1500 ரூபாய். 1500 ரூபாயா? ஏண்டா எவ்வளவு விலை கொடுத்து வாங்கின? நீ சும்மா இருமா. இது விலை 150 ரூபாய் தான். 150 ரூபாய் உனக்கு எப்படி தெரியும்? அம்மா, அண்ணனை பத்தி உனக்கு தெரியாதா? வீட்டுக்கு எந்த பொருளை வாங்கிட்டு வந்தாலும் முதல்ல விலையை கூட்டி தான் சொல்லும். நான் சண்டை போட்டதுக்கு அப்புறம் தான் உண்மையான விலையை ஒத்துக்கும். ஏன்னு இது விலை 150 ரூபாய் தானே? உண்மைதாமா, 150 ரூபாய் தான். என்ன செய்யறது? உங்களுக்கு எல்லாம் மலை அளவுக்கு செய்யணும்னு எனக்கு ஆசை. என்னால முடியல. அதனால தான் கம்மி விலைக்கு வாங்கிட்டு வந்தாலும் நிறைய விலையை சொல்லி நானே பெருமைப்பட்டுக்கிறேன். என்ன தப்பு? அது சரி. ஏமா, புடவை எனக்கு பிடிச்சிருக்கா? கண்ணே, காதலோ காதல். காதலா? உனக்கா? அதை ஏன் கேக்குறேன்? நானு ரேடியோ நாடகத்துல ஆக்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு இருப்பேன்ல. அம்மா, யாரோ ஒரு புண்ணியவதி
கை நிறைய காதல் வசனத்தை கொடுத்து ராத்திரிக்குள்ள பாடம் பண்றான் இருக்கா. வழி விடுங்க, காதல் மூட்ல இருக்கேன், யாரும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. கண்ணே கண்ணே. ஐயோ ஐயோ, காதல் வசனம் பேச லட்சணமா இது. இங்க வானே, அத குடு. தள்ளி நில்லு. கண்ணே, 1000 காலமானாலும் நீ அழகே அல்லவா? காலங்கள் கடந்தாலும் நீ குமரி அல்லவா? அன்பே, காதலுக்கு எண்ணமும் கண்ணும் தான் சாட்சி. அன்று நீயும் நானும் ஆடினோம், பாடினோம், வளர்ந்தோம், வாழ்ந்தோம். ஓ, இதான் சமாச்சாரமா? இந்த தோம் தோம் வர இடத்துல எல்லாம் கண்ணை அப்படி அப்படி மூடணும். ஆமா, கண்டிப்பா மூடணும். காதலுக்கு இந்த கண்ணாமூச்சி தான் ரொம்ப முக்கியம். ஆமா, நீ எனக்கு பின்னால பிறந்தவா, எனக்கு தெரியாத விஷயங்கள்லாம் உனக்கு எப்படி தெரிஞ்சது? அது வந்து எப்படியோ தெரிஞ்சது. எப்படி தெரிஞ்சது? உண்மையை சொல்லு, இல்லாட்டி காது கையோட வந்துடும். சொல்லு. வந்து நான் வாரம் 3 சினிமா பாக்குறேன், ஒரு நாளைக்கு 2 நாவல் படிக்கிறேன். இது தெரியாதா அண்ணே? சினிமா, நாடகம், நாவல், இது 3 தான் காதலுக்கு மாதா பிதா குரு. எங்கள் வீட்டு தங்க தேரில் எந்த மாதம் திருவிழா? திருவிழா திருவிழா இன்று நாளை எந்த நாளும் இன்பத் தேவன் திருவிழா திருவிழா திருவிழா. சிரிப்பு வந்தது, அது சிரிப்பதல்ல, உன்னை மெல்ல அழைப்பதென்பது. அழைப்பு வந்தது, அது அழைப்பதல்ல, பெண்ணை மெல்ல அழைப்பதென்பது. கோபம் வந்தது, அது கோபமல்ல, காலம் பார்க்கும் கூடல் என்பது. கோபம் வந்தது, அது கோபமல்ல, காலம் பார்க்கும் கூடல் என்பது. கொஞ்சம் வந்தது வெட்கம், கொஞ்சம் வந்தது. எங்கள் வீட்டு தங்க தேரில் எந்த மாதம் திருவிழா? திருவிழா திருவிழா. போக சொன்னது, கால் போகும்போது கண்ணும் நெஞ்சும் பார்க்க சொன்னது. பேச சொன்னது, வாய் பேசும்போது நாணம் வந்து மூட சொன்னது. தழுவ சொன்னது, கை தழுவும் போது என்ன வந்து நழுவ சொன்னது. தழுவ சொன்னது, கை தழுவும் போது என்ன வந்து நழுவ சொன்னது. தயக்கம் வந்தது, பெண்ணின் பழக்கம் வந்தது. இன்று நாளை எந்த நாளும் இன்பத் தேவன் திருவிழா திருவிழா திருவிழா. நிர்மலா, நிர்மலா, எங்க ஞாபகம்? எங்கேயோ இருக்கு. கற்பனை உலகத்தை மறந்து கொஞ்சம் கவனத்தை என் பக்கத்து திருப்பிட்டேன். என்ன விஷயம்? நாளைக்கு நம்ம சந்திப்பீங்க. வழக்கம் போல நான் லெட்டர் எழுதி எங்க அண்ணன் கோட் பாக்கெட்ல போட்டுறேன். நீங்க ஆபீஸ்ல பாத்துங்க. வெரி குட். நானும் பதில் எழுதி உங்க அண்ணன் கோட் பாக்கெட்லயே போட்டு அனுப்பிச்சிடுறேன். இந்த பத்திரிக்கை ஒத்தர விடாம எல்லாரும் திட்டிக்கிட்டே இருக்கான். இத படிக்கிறது யாராவது பார்த்தானா நம்மள பைத்தியக்காரன் நினைச்சிருவோம்பா. பாப்பையா, சலீம் பாப்பையா. ரெடி சார். ஏதாவது ஒரு வேலை சொல்லிக்கிட்டே இருக்காரு. என்ன சார் இதெல்லாம்? உங்க டேபிள பார்த்தா சூப்பர் மார்க்கெட்டா இருக்குதா?
மருந்து, செல்லஸ்கோப்பு, வேப்பல, பச்சை மிளகா, வேறு. என்ன டிஸ்பென்சரியா, சந்த கடையா? என் வைத்திய முறையை தனி டைப்டா. நான் இயற்கை வைத்தியம், இங்கிலீஷ் வைத்தியம், நாட்டு வைத்தியம், சித்த வைத்தியம், மாந்திரிகம், தாந்திரிகம், யாந்திரிகம், ஆயுர்வேதம், எஜுர்வேதம், சாமவேதம் எல்லாம் கலந்துகிறேன் என் வைத்தியம். நீ யாரா என்ன கேட்கறதுக்கு? ஊர் ஏமாற வரைக்கும் நான் தான் டாக்டர். டாக்டர் டாக்டர் டாக்டர், இங்க யார் டாக்டர்? இப்ப நான் உள்ள போடா. நீங்க தான் டாக்டர். வணக்கம் டாக்டர். டாக்டர், நீங்க சாதாரண டாக்டர் இல்ல, தீராத நோயை தீர்க்கிற டாக்டர். டாக்டர் திலகம், டாக்டர் மேதை. நீங்க சொல்றதெல்லாம் கரெக்ட். இப்படிதான் போன மாசம் அமெரிக்காவுல ஒரு பைத்தியக்காரன் கேஸ். பைத்தியமா? எப்படி குணப்படுத்துறீங்க அதை சொல்லுங்க சார். ஏன் இப்படி கேக்குறீங்க? ஒண்ணு இல்ல டாக்டர், ஒரு ரவுடி கிட்ட இருக்கிற பயத்தினால எங்க அப்பா தினம் சாயங்காலம் 7 மணில இருந்து 8 மணி வரைக்கும் பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஆயிடுறாரு. கண்ணுல கண்டவங்களெல்லாம் போட்டு உதவதன்னு உதைக்கிறாரு. அவரை குணப்படுத்த உங்களை கூட்டிட்டு போலான்னு வந்திருக்கிறேன். அம்மா, உங்களை கையெடுத்து கும்பிடுறேன். பரவாயில்ல பரவாயில்ல என் பாடி தாங்காது, ஏற்கனவே வீக். என்ன விட்டுருங்க டாக்டர். நீங்க அப்படிலாம் சொல்லக்கூடாது டாக்டர். இல்ல, அமெரிக்கா பைத்தியம்னா நான் அட்ஜஸ்ட் பண்ணிப்பேன். உள்ளூர் பைத்தியம்னா எனக்கு ரொம்ப பயம். இப்ப உங்ககிட்ட எப்படி கெஞ்சுறேன் பாத்தீங்களா? டாக்டர் டாக்டர், 100 ரூபாய் ஃபீஸ் தரேன். பணத்தை சம்பாதிச்சிடலாம், உயிரை சம்பாதிக்க முடியுமா? டாக்டர், 200 ரூபாய் தரேன். என் உயிருக்கு அதான் விலையா? டாக்டர், 300 ரூபாய். 300 ரூபாய் ஒரு தரம், 300 ரூபாய் 2 தரம், 300 ரூபாய் 3 தரம். என் உயிரை என்ன ஏலம் போடுறீங்களா? எனக்கு வேண்டாம், விட்டு மணி எடுத்துருங்க. டாக்டர், உங்களை விட்டா எங்க அப்பாவை காப்பாத்த யாராலையும் முடியாது டாக்டர். அம்மா, நீங்க கதையே தெரியாம வசனத்தை மட்டும் எழுதிக்கிட்டு போறீங்க. இப்போ எல்லாம் வசனம் எழுதுறதுக்கு கதையே தேவையில்லை டாக்டர். என் கதையே வேற. டாக்டர், இது பாருங்க, முடிவா 500 ரூபாய் தர்றேன். வேணும்னா நீங்க வாங்குற உதவியை பொறுத்து அப்பப்ப ரேட்டை இன்க்ரீஸ் பண்றேன். அம்மா, நீங்க டாக்டர் கூப்பிட வந்தீங்களா இல்ல அடியார கூப்பிட வந்தீங்களா? ரெண்டு ஒண்ணுதான் டாக்டர். அடியாளு உதைக்கு பணம் கேட்பான், டாக்டர் ஊசிக்கு பணம் கேட்பாரு. டாக்டர், நீங்க இந்த இடத்துலதான் நல்லா யோசனை பண்ணி பாக்கணும். நான் நல்லா யோசனை பண்றேன், நீங்க சொல்லுங்க. நீங்க வாங்குற ஒவ்வொரு உதைக்கும் ரேட் இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்கும். டாக்டர், சம்பாதிக்கிறதுக்கு வழியே பாருங்க டாக்டர். நிறைய சம்பாதிப்பேன்னு நினைக்கிறீங்க? ஆமா டாக்டர். சரி, கொடுங்க, ஆடுதாட்டம். உங்க அட்ரஸ் என்ன? ஆமா, நான் வெளியில வாங்குற உதைக்கெல்லாம் கூட நீங்க பணம் கொடுப்பீங்களா? முதல்ல நீங்க எங்க வீட்டுல வந்து வாங்கிக்கங்க. எங்க அப்பாவை குணப்படுத்துங்க டாக்டர். நான் வரேன் டாக்டர். ஏன்டா அவசரமா வர முடியாது போன் பண்ண? இன்னைக்கு என்ன தேதி? நான் வாடகை பணம் கொடுக்க வேண்டாமா? வழக்கம் போல உங்ககிட்ட தானே வாங்கி கொடுக்கணும்னு போன் பண்ணேன். ஆனா இப்ப டிஸ்பென்சரி நடத்துறது நீ, மாசம் மாசம் வாடகை கொடுக்கறது நானா? கரெக்ட். இந்த லட்சணத்துல ஒரு பெரிய பட்டம் டாக்டர். இத பாரு, யார் எந்தெந்த பட்டத்துக்கு லாயக்கே இல்லையோ அததான் வச்சுக்கணும். ஏன் அவசரப்படுற? நீ எக்கச்சக்கமான வருமானம், சினிமா, பீச், ஹோட்டல் எல்லாம் ஏன் செலவுதான். உன் மனசு கேட்காது, நீதான் செலவழிக்க போற. இன்னைக்கு எப்படியாவது காதல் வசனம் பேச வச்சு ஆகணும். எப்படியா அவர் காது கட்டுற மாதிரி ஒரு கதை கட்டி விடுவோமே. என்ன கதை? நம்ம சாந்தி இருக்காளே, அவன் நிஜமாவே அவரை காதலிக்கிறா அப்படின்னு ஒரு பொருளிய கிளப்பி விடுவோம். நமக்கு என்ன, வீதிப்படி ஆகட்டும். என்னடி இதெல்லாம்? காதல்டி. அப்ப தாண்டி நடிப்புல உணர்ச்சி வருண்டி. சரிடி. பேசுறது அதுவும் நம்ம ஹீரோ வர்றாருடி. முதல்ல இப்ப பாரு வேடிக்கை. ஆமாண்டி, நான் சொல்றது நிஜம்தான். நல்லா தெரிஞ்சுக்கிட்டு தான் சொல்றேன். சாந்தி பிரபுவை காதலிக்கிறா. ஒரு நாள் பழக்கத்திலேயே காதலா? காதலுக்கு ஒரு நாள் ரொம்ப அதிகண்டி, ஒரு நிமிஷம் போதும். நேத்து சாந்தி என்ன சொன்னா தெரியுமா? என்ன சொன்ன? பிரபு மாதிரி வாட்ட சாட்டமான ஆளை நான் பார்த்ததே இல்ல. அவர் கண்ணை பார்த்த உடனே நான் அப்படியே மயங்கிட்டேன். அப்படி இப்படின்னு அளந்தாடி. ஆனா அவருக்கு காதல் வசனம் கூட பேச வர மாட்டேங்குது. அதையும் நான் அவகிட்ட சொன்னேன்டி. அதுக்கு அவ என்ன சொன்னா தெரியுமா? நாடகத்துல வராட்டி பரவாயில்ல, நடைமுறையில வந்தா போதும்னு சொல்றாடி. அப்பா, நாடகமே அம்போதானா? இப்ப பாருங்க, காதல் மழை பொழிய போ. எங்கே சாந்தி? சாந்தி, சாந்தி, சாந்தி. கண்ணே, என்ன தடுக்காத புல் மூடு. விட்டுடு. நான் எதிர்பார்க்கவே இல்லை கண்ணே. காலங்கள் கடந்தாலும் யுகங்கள் முடிந்தாலும் காதல் என்பது சாஸ்வதமான வார்த்தை என்றோ. அந்த இனிய சொல்லுக்கு உயிர், உடல் எல்லாம் நீதான் கண்ணே, கண்ணே, கண்ணே. என்னடி என்னென்னமோ பேசுறாரு? காதல் அப்படியே ஆள உருக்குது. கவனே நடக்கட்டும். அன்பே,
கண்ணின் கடைப்பார்வை காதலியர் காட்டிவிட்டால் மண்ணில் குமரருக்கு மாமலையும் ஓர் கடுகாம் என்றான் புரட்சி கல்வி. மலையே கடுகாகும் போது கேவலம் இந்த நாடகம் எந்த மூலை கண்ணே, எந்த மூலை? என்னடி இது டைலாக மாத்தி மாத்தி சொல்றாரு? இதாண்டி ஒரிஜினல் டைலாக். அதை விட இதாண்டி நல்லா இருக்கு. நீ அடிக்கடி அவரை டிஸ்டர்ப் பண்ணாத, அவர் இஷ்டத்துக்கே விடு, அப்பதான் எஃபெக்ட் இருக்கும். வரணுங்க. உன்னை உச்சி முதல் பாதாதி கேச வரை வர்ணிக்க வேண்டும் போல் தோன்றுகிறது. எதுக்கு? இதுக்கு என்னடி எதுக்குங்கிற? எதுக்கு? அதுக்குதான் என்னையே பார்த்து பேசுறாருடி. பின்ன என்ன என்ன பார்த்தா பேசுறாரு? நீ தானடி கதாநாயகி, நீயும் போய் பேசு. சார் பேசுங்க சார். நான் ஏன் நிறுத்திட்டீங்க? பேசுங்க. முடியாது, என் பேச்சுக்கு தான் உன் பார்வை பிரேக் போட்டுருச்சு. மனோகர கண்ணால டச் பண்ணிட்டான். சாந்தி போ. நெருங்குது நெருங்குது, ரொம்ப நெருங்குதா? ஆமா, போச்சு போச்சு. கைய பிடிக்க போறான், பிடிக்க போறான், பிடிச்சிட்டான். அப்புறம் அப்புறம் என்னடி நடக்குது? ஏய், எனக்கு என்னமோ இது நாடகமா தெரியல. நாம என்னமோ புரளைய கிளப்பி விட்டத நினைச்சுக்கிட்டு இருக்கோம். அவ உண்மையாவே லவ் பண்ணிருக்காடி. உனக்கு பைத்தியம்? நீ எனக்கு இல்ல, எங்க அப்பாவுக்கு. ஐ அம் சாரி, உங்க அப்பாவுக்கு பைத்தியம். எப்போல இருந்து? நீ பிறந்ததுல இருந்தா? என்னது? ஐ அம் சாரி, உங்க அப்பா பிறந்ததுல இருந்தா? ஐயோ, நான் சொல்றத கேளுங்க சார். 2 வருஷத்துக்கு முன்னால திடீர்னு ஒரு நாள் சாயங்காலம் 7 மணி இருக்கும். ரவுடி ரங்கங்கிறவன் கத்தியும் கையுமா எங்க அப்பாவை தேடி வந்துட்டான். எதுக்கு? ஷேவ் பண்றதுக்கா? ஐயோ, கொலை செய்யறதுக்கு. அதாவது சதக் சதக்குன்னு குத்துறதுக்கு. குத்தினா? எவ்வளவு குத்து குத்தினா? எங்கெல்லாம் குத்தினா? அவனால குத்த முடியுமா? அதுக்குள்ள எங்க அப்பா உஷாராய் எழுந்து ஓடிட்டார். அவன் ஒரு ரவுடியா? கத்தியை யூஸ் பண்ண தெரியாதவன். அந்த காலத்து ரவுடிங்க கொலை செய்யறேன்னு சொன்னா சொன்னபடி செய்து காட்டுவாங்க தெரியுமா? சரி சரி, விஷயத்துக்கு வாங்க. அவன் வந்து மிரட்டினானா, அதுல இருந்து சாயங்காலம் 7 மணி ஆனா போதும், அந்த ரவுடி பயத்தினால எங்க அப்பா பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஆயிடுறாரு. கையில கிடைக்கிறவங்க எல்லாம் போட்டு உதவதேன்னு உதைக்கிறாரு. 8 மணி ஆனா மறுபடியும் சரியாயிட்டாரு. 9 மணி ஆனா தூங்கிடுவாரு. இந்த கேஸ் 7ல இருந்து 8 வரைக்கும் போயிடுச்சுமா? ஆமா, இந்த ரவுடி ரங்க எங்க இருக்கான்ப்பா? அவன் மதுரையில இருக்கான். சார், இது பாருங்க, நீங்க எங்க அப்பா வியாதியை குணப்படுத்த வந்திருக்கீங்கிறது அவருக்கு தெரியவே கூடாது. ஏன்னா எங்க அப்பா தன்னை ஒரு பைத்தியம்னே ஒத்துக்க மாட்டாரு. எந்த பைத்தியம் ஒத்துக்கும்? நான் ஒத்துப்பனா? ஒத்துக்க மாட்டீங்க? நீங்க ஒத்துப்பீங்களா? நான் மட்டும் ஒத்துக்கோனா? என்னங்க நீங்க? எங்க அப்பா வந்துட்டாரு. அப்பா அப்பா, எங்க அப்பா. யாரு இது? பலகீனமா நோயாளி மாதிரி நிக்கிறாரு? இல்லப்பா, அவர் டாக்டர். டாக்டரா? அப்படின்னு ஒரு போர்டு எழுதி கழுத்துல தொங்க விட்டு சொல்லு. இல்லன்னா எவனாவது பார்த்தா சீக்காளி நினைச்சு ஜெனரல் ஹாஸ்பிடல்ல தள்ளிடுவான். ஐயோ பாவம், பைத்தியம் பைத்தியம். யாரா பைத்தியம்? நான் தான். அதானே கேட்டா, நீ தான் பைத்தியமா இருக்கணும். பைத்தியம் எல்லாம் என் வீட்டுக்கு ஏன் வந்தது? ஒண்ணு இல்ல சார், உங்க மகளுக்கு வைத்தியம் பண்றதுக்காக வருது. வைத்தியமா? இப்ப என்ன ஆச்சுப்பா? ஒண்ணு இல்ல. வைத்தியம் சொல்றீங்க? பேசாம இருக்கணும். என்ன இது? அப்பா அப்பப்பா, 2 வருஷமாவே எனக்கு அடிக்கடி ஒத்த தலைவலி வருதுப்பா. 2 இயர்ஸாவா? ஆமாப்பா. சீக்கிரமா என் மகளை டெஸ்ட் பண்ணுங்க டாக்டர். லேட் பண்ணாதீங்க ப்ளீஸ். இல்ல, லேட் பண்ணல சார். உங்கள மாதிரி நல்ல மனசு ஊர்ல இருக்கிற அப்பனுக்கெல்லாம் இருந்தா எவ்வளவு நல்லா இருக்கும் சார். நீங்க என்ன சொல்றீங்க? எனக்கு ஒண்ணுமே புரியல. ஒண்ணு இல்ல, அழட்டி கூடாது. சார், டிஃபன் ரெடி. சரி சரி, எல்லாம் ரெடி பண்ணி டேபிள் மேல எடுத்து வைடா. டாக்டர் வாங்க, டிஃபன் சாப்பிடுவோம். என்ன டிஃபன் போட்டுக்கலாம்னு தெரியல. பஜ்ஜா இருக்கும் இல்லன்னா சுஜா இருக்கும். வாங்க. எந்திரிங்க. வாங்க டாக்டர். ஐயோ, 7 அடிக்க இன்னும் 5 நிமிஷம் தானே இருக்கு. ஐயோ பாவம், யாரு பெத்த பிள்ளையோ இந்த டாக்டர். நாய் படாத பாடுபட போறாரு.
அப்பா, நம்ம ஆபீஸ்ல டைபிஸ்ட் போஸ்ட் ஒண்ணு வேகன்ட் இருக்கு. அதுல தன்னை அப்பாயின்ட் பண்ண சொல்லி சாந்தி அடம் பிடிக்கிறான். நீங்க என்ன சொல்றீங்க? சரி, பிரபுவை கன்சல்ட் பண்ணி முடிஞ்சா வேலைக்கு வச்சு சொல்லு. பிரபு சார், இது ஆப்பா என் தங்கச்சி நல்லா படிச்சிருக்கு, ஷார்ட் அண்ட் டைப் ரைட்டிங் எல்லாம் பாஸ் பண்ணிருக்கு, முடிஞ்சா வேலைக்கு வச்சுக்கோ. மேனேஜிங் டைரக்டர் மகளா? யார்கிட்ட சொல்ல? ஏன் என்கிட்ட கேட்கல? இங்கே வேலைக்கு வர்றேன். உங்க பக்கத்துல இருக்கிறதுக்காக. முத்து பவளம் முக்கனி சக்கரை மூடி வைக்கலாமா? முத்து மலர்கள் கட்டும் முன்னே மோகம் கொள்ளலாமா? முத்து பவளம் முக்கனி சக்கரை மூடி வைக்கலாமா? முத்து மலர்கள் கட்டும் முன்னே மோகம் கொள்ளலாமா? அம்மம்மா அம்மம்மம்மா அம்மம்மா அம்மம்மம்மா. செம்பட்டு முகத்தில் கண்பட்டு கொஞ்சம் சேவை செய்யலாமா? சேவையில் இறக்கி பாவையை அணைக்கும் தேவையை சொல்லலாமா? செம்பட்டு முகத்தில் கண்பட்டு கொஞ்சம் சேவை செய்யலாமா? சேவையில் இறக்கி பாவையை அணைக்கும் தேவையை சொல்லலாமா? முத்து பவளம் முக்கனி சக்கரை மூடி வைக்கலாமா? மொட்டு மலர்கள் கட்டும் முன்னே மோகம் கொள்ளலாமா? கரும்பில் இனிப்பது அடிப்பக்கம் என்றால் காதலில் எந்த பக்கமோ? கடைசி துளி வரை சுவைப்பது தான் இன்ப காதல் கள்ளல்லவோ? கரும்பில் இனிப்பது அடிப்பக்கம் என்றால் காதலில் எந்த பக்கமோ? கடைசி துளி வரை சுவைப்பது தான் இன்ப காதல் கள்ளல்லவோ? இளமையும் கொடுத்து தனிமையும் கொடுத்த இறைவனின் எண்ணம் என்னவோ? இடம் கொஞ்சம் கொடுத்தால் எதுவரை போகும் என்பதை கண்டு கொள்ளவோ? அம்மம்மா அம்மம்மம்மா முத்து பவளம் முக்கனி சக்கரை மூடி வைக்கலாமா? மொட்டு மலர்கள் கட்டும் முன்னே மோகம் கொள்ளலாமா? அம்மம்மா அம்மம்மம்மா அம்மம்மா அம்மம்மம்மா. அண்ணா பரப்பிட்டாச்சா? அப்ப நான் ஆபீஸ் போயிட்டு வரட்டுமா? என்ன போட்டு போட்டு ஆபீஸ் போற? இந்த வெயில்லையா கோட்டு? சம்மர்ல கோட்டு போட்டா அர்த்தராத்திரில கொடை பிடிக்கிற மாதிரி இருக்கும். அங்க மழை பெஞ்சா கொடை பிடிச்சுதான் நானும். ஏற்றுமதி சம்பந்தமான லெட்டர்ஸ் எல்லாம் ரெடி ஆயிடுச்சா? ரெடி ஆயிடுச்சு. எடு, நான் கையெழுத்து போடுறேன். நீ ரூமுக்கு போங்க, அனுப்புறேன். பரவாயில்ல, அதான் நான் வந்துக்கிறேன். போட்டுறேன். ஓகே, கையெழுத்து. நீ பேசு, நீ பேசு, நீ பேசு. சரி, அப்படியே செஞ்சு. ஓகே ஓகே.
இந்த பதில் லெட்டரை எப்படியாவது பிரபு பாக்கெட்ல போட்டுரும். நான் கோட்டு போடுவது அழகுக்காக, உன்னுடைய காதல் கடிதங்களை கொண்டு போவதற்காக அல்ல. இப்படிக்கு உன் அண்ணன் பிரபு. என்னம்மா அசந்து போய் நிக்கிற? இதோ இருக்கு உன் காதலனுடைய பதில் கடிதம். வாங்க வாங்க. 2 பேருமா சேர்ந்து என்ன போஸ்ட் பாக்ஸ் ஆக்கி வச்சிருக்கீங்களா? எத்தனை நாளா இது நடக்குது? இன்னைக்குதானா? இன்னைக்கு அம்மா என்னடா, என்ன விஷயம்? நம்ம வீட்டுல ஒரு டிராமா நடந்திருக்கு, என்னன்னு கேளு. உனக்கு வேற வேலையே கிடையாதுடா. அன்னைக்கு ரேடியோ டிராமா, இன்னைக்கு என்ன டிராமா? அம்மா இது உண்மையான நம்ம குடும்ப டிராமா. நீ என்னடா சொல்ற? என்ன போஸ்ட்மேன் ஆக்கி என் பாக்கெட்ட போஸ்ட் பாக்ஸ் ஆக்கி லெட்டர் கரஸ்பாண்டன்ஸ் நடக்கணுமா? எங்க டைரக்டர் மகனை இவ காதலிக்கிறான். அவன் இவனுக்கு லெட்டர் எழுதியிருக்கான். அந்த லெட்டர் தான் இது. என்ன சொல்றேன்? கடவுளே, என்னால நம்பவே முடியல. ஏண்டி, அண்ணா சொல்றதெல்லாம் உண்மையா? உனக்கு இந்த தைரியம் எப்படி வந்துச்சு? அதுக்கு பேர் தான் லவ். உலகத்தை மறந்து, உறவை மறந்து, குடும்பத்தை மறந்து ஆறு ஆட்டத்துக்கு பேர் தான் லவ். உன்ன என்ன பண்ற பாரு வாய். நிர்மலா, மனுஷனுக்கு முன்னால நீ எது வேணாலும் பேசலாம். ஆனா தெய்வத்துக்கு முன்னால கேட்கிறேன், உண்மையை சொல்லு. நீ அவனை மனப்பூர்வமா விரும்புறியா? அவன் உன்னை எப்படி நினைச்சு பழகிறான்? விளையாட்டு குழந்தைக்கு நீ ஒரு பொம்மையா, இல்ல ரயில் பயணத்துக்கு நீ ஒரு துணையா? அண்ணா, அவரு என்ன தவிர வேற யாரையும் கல்யாணம் செஞ்சுக்க மாட்டேன்னு சத்தியம் செஞ்சு கொடுத்திருக்காருண்ணா. நிர்மலா, உங்கள் காதல் வாழ். அண்ணா, நீ தேர்ந்தெடுத்திருக்கிற மாப்பிள்ளை ரொம்ப தங்கமானவன். நீ என்னடா சொல்ற? ஆமாம்மா, பல வருஷமா நான் அவனை பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். இத போல நல்லவர கணவர அடைய எந்த பெண் கொடுத்து வச்சிருக்காளோன்னு நான் சிந்திச்சிருக்கேன். என் தங்கைக்கு அதே மாதிரி ஒருத்தர் தான் கணவனா வரணும்னு நான் பலமுறை தெய்வத்தை வேண்டியிருக்கேன். இப்ப அவரே என் தங்கையை விரும்புறாருன்னு கேள்விப்படுறப்போ, அம்மா நான் ஆண்டவருக்கு ரொம்ப கடமைப்பட்டிருக்கேம்மா. பிரபு, அவங்க ரொம்ப பணக்காரங்க. நாம அப்படி இல்லை. இந்த சம்பந்தம் நிலைக்குமா? ஏம்மா நிலைக்காது? ஏன் நிலைக்காது? மரப்புந்துலதான் கிளி பிறக்குது, ஆனா கோபுரத்துலதான் அது குடி இருக்குது. அதே மாதிரிதான் என் தங்கையும். அவ இஷ்டப்படுற இடத்துல அவளை வாழ வச்சு காட்டுறோம் பாரு. தகுனமே சரியில்லையே. பிரபு, நான் ஒரு கழுத மாதிரி. கரெக்ட். நான் குறுக்க வந்தா போற காரியம் நிச்சயமா ஜெயமாகும். நீ தைரியமா போயிட்டு வா. எங்க வந்தீர்? ஜிலு 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 ஷோக்கா இருக்க. மூஞ்சில லட்சுமியே ட்விஸ்ட் ஆடிட்டு இருக்கா. ஏன் கண்ணே பட்டுடும் போல இருக்கு. வந்துரும் டிஸ்ட் கழிச்சு விடுறேன். என்னையா சோப் போடுற? என்ன சமாச்சாரம்? ஒண்ணும் இல்ல, நம்ம மேனேஜர் இருக்கானு உன் பேர்ல உசிரியா வச்சுட்டு இருக்கான். என் ப்ரமோஷனை பத்தி ஒரு வார்த்தை அவன் காதுல போடப்படாதோ. இவ்வளவுதானே. இப்ப மேனேஜரை பார்க்க அவர் வீட்டுக்கு தான் போயிட்டு இருக்கேன். போய் சொல்லிடுறேன். ஓஹோ, மேனேஜருக்கு தான் போயிட்டு இருக்கியா? அப்ப நிச்சயமா அவனை பார்க்க முடியாது. அடப்பாதியா யா விஷயம் அப்படி. யாராரு எப்பப்போ எங்க இருப்பான்னு நேக்குன்னா என்ன தெரியும். இப்ப மணி 6 ஆச்சோன்னு ஆஸ்மா பேஷண்ட் ஆரோக்கியசாமி காஸ்மாபாலிட்டன் கிளப்ல விளையாடிட்டு இருப்பான். எல்சாத்தி எச்சிமி ஏகாம்பரத்தோட எலியட் பீச்ல லவ் பண்ணிட்டு இருப்பான். மேனேஜர் எங்கேயா இருப்பாரு? மேனேஜர் இப்ப இந்த அட்ரஸ்ல தான் இருப்பான். ஆனா அங்க என்ன செஞ்சுட்டு இருக்கான்னு எனக்கு தெரியாது. இப்ப போல பிடிச்சுடலாம். மிஸ்டர் அருண் எந்த ரூம்ல இருக்காரு? அவரை இங்க பார்க்கணுமா? அவசியம் பார்க்கணும். ஒரு முக்கியமான விஷயமா பேசணும். இந்த ரூம்ல தான் இருக்கிறாரு. பாருங்க. அடப்பாவி, அயோக்கியனான நீ என் தங்கச்சி கிட்ட யோக்கியனா நடிச்சிருக்கேன். அவளை ஏமாத்தி மோசம் செய்து நல்ல வேண்டு நம்ப வச்சிருக்கேன்.
நல்ல வேளை, இப்பவே நீ யாருங்கிறத நான் தெரிஞ்சுக்கிட்டேன். என் தங்கச்சி கோயில் சிலடா. இது நடக்காது, இது நடக்கவே நடக்காது. ஏம்மா இந்நேரம் அங்க என்ன நடந்திருக்கோம்? நீ என்னம்மா நினைக்கிற? நான் என்ன நினைக்கிறேன், ஒவ்வொரு சமயம் நினைச்சேன் உன் இஷ்டப்படியே நடக்குதுன்னு தோணுது. ஒவ்வொரு சமயம் நினைச்சேன் அவங்க எங்கே நாம எங்கேன்னு தோணுது. இல்லம்மா, இந்த கல்யாணத்தை பொறுத்தவரை இல்லைங்கிற வார்த்தைக்கு இடமே இல்லை. ஏன்னா அவரை பத்தி எனக்கு நல்லா தெரியும். என்ன தவிர வேறொரு பொண்ணு அவர் மனசால கூட நினைச்சு பார்க்க மாட்டாருமா. நானும் அப்படித்தான். பைத்தியக்காரன், நீ ஆசைப்படுற அளவுக்கு உன் பேச்சில பக்கம் இல்லை. ஆசைக்கும் ஒரு அளவு இருக்கு. ஒருவேளை இது நடக்காம போயிட்டா, நீ அந்த வார்த்தையை சொல்லாத. இந்த மேனியும் ஆவியும் அந்த தெய்வத்துக்கே நான் அர்ப்பணிச்சிட்டேன். ஒருவேளை அது நடக்காம போயிட்டா உன் மகளை நீ படமாத்தாமா பாப்ப. நிர்மலா, இந்த தாய் நெஞ்சம் படுற வேதனை உனக்கு புரியல. உன் இஷ்டப்படி நடக்கணும்னு தான் நான் பிரார்த்தனை செய்ய. நான் சந்தேகப்படுற மாதிரி நடக்க கூடாதுன்னு வேண்டிக்கிறேன். ஏம்மா, அவங்க என்னதான் பணக்காரங்களா இருந்தாலும் குணம் கூடவா மாறிடும். அப்படி மாறிடுச்சுன்னா நான் போட்ட கணக்கு தப்புன்னு தான் அர்த்தம். ஆமாம்மா, இந்த பரீட்சையில நான் ஃபெயில் ஆயிட்டேன்னா தற்கொலை செஞ்சுக்கிட்டு செத்தாலும் சாவனே தவிர வேறொரு பரீட்சைக்கு நான் தயாராகவே மாட்டேம்மா. நான் தயாராகவே மாட்டேன். நீ ஏம்மா கவலைப்படுற? வேணும்னா பாரு, அண்ணன் வரப்போ சிரிச்சுக்கிட்டு தான் வரப்போகுது. நிர்மலா, நீ நினைச்சத நான் முடிச்சுட்டேம்மா அப்படின்னு சொல்லத்தான் போகுது பாரு. ஆகாயத்துல இருக்கிற சூரியனையே நான் கேட்டாலும் அதை கொண்டு வந்து என் காலடியில போடுற அண்ணனை கடவுள் எனக்கு கொடுத்துருக்காருமா. இந்த நம்பிக்கையை நான் எப்படி சிதறடிப்பேன்? நெருப்புக்கும் நீருக்கும் இடையில பாலம் கட்டுற வித்தை எனக்கு புரியலையே. தங்கை ஆசைப்பட்ட பொருளும் கிடைக்கணும், ஆனா அது புனிதமானதாகவும் இருக்கணும். ஒண்ணுக்கொண்ணு ஒட்ட மாட்டேங்குதே. அண்ணா, நீ வந்துட்டியா? நான் உனக்காதான் காத்துட்டு இருக்கேன். என்ன போன காரியம் என்ன ஆச்சு சொல்லப்பா. என்ன என்ன இருக்கும்? அண்ணன் போற உன்னையே வரவேற்பு ஏக தடபடலா இருந்திருக்கும் இல்லைன்னா? ஆமா, அந்த காட்சி என்னால மறக்கவே முடியல. அண்ணா, நீ வீட்டுக்குள்ள நுழைஞ்ச உடனே அவரு உங்ககிட்ட என்ன கேட்டாரு? கேட்கிற நிலைமையிலே அவர் இருந்தார். என்னடா சொல்ற? போனேன், அவரை சுத்தி ஏக கூட்டம், பேச முடியல. வந்துட்டேன். நிர்மலா, இன்னைக்கே உன் கல்யாண பேச்சு முடியலையேன்னு வருத்தப்படாதம்மா. என்னைக்கு இருந்தாலும் நீ ஆசைப்பட்ட வாழ்க்கையை உனக்கு தேடி கொடுக்காம உங்க அண்ணன் சாகவே மாட்டான். சத்தியமா. சார், என்னடா போன காரியம் என்னாச்சே? பெரிய தொந்தரவா போச்சு சார். ஊரெல்லாம் தேடி அலைஞ்சு அந்த ரவுடி ரங்கனை கண்டுபிடிச்சேன் சார். அவனை கையோட கூட்டிட்டு வரதுக்கு என்ன? அவனுக்கு ரொம்ப முக்கியமான வேலையா, அப்புறமா வந்து பாக்குறேன்னு சொல்லிவிட்டான். சரி, நீ உள்ள போய் அப்படி உட்கார்ந்து சலிச்சுக்கோ போ. என்னடா இது வழக்கம் போல இல்ல, நீ ஒரே குழப்பமா இருக்கிய? மனசுல கடல் அலமோதுது, அதான் முகத்துல குழப்பம் தெரியுது. என்னடா விஷயம்? என் தங்க ஒரு பணக்கார வாலிபனை காதலிக்கிறான். புத்திசாலி பொண்ணு, பணம் இருக்குல்ல? என்னடா பெரிய பணம்? பணம் இருந்தா போதுமா? ஒழுக்க வேண்டாம். அவன் ஒரு பயங்கர குடிகாரன். சரி போட்ட விடு, இதுக்கு போய் கவலைப்பட்டுக்கிட்டு பேசாம உன் தங்கச்சி கிட்ட விஷயத்தை விளக்கி சொல்லி வேற மாப்பிள்ளையை தட வேண்டியதுதான். எவ்வளவு சாதாரணமா சொல்லிட்டேன். என் தங்க தன் காதலனோட ஆனந்தமா வாழ போற அந்த நல்ல நாளை அவளோட எதிர்பார்த்துட்டு இருக்கான். இந்த நிலைமையில அவகிட்ட போய், அம்மா நீ ரோஜா செடிக்கு பதிய வச்ச, அது கள்ளி செடியா வளர்ந்திருக்கு, உன் காதல ஒரு பயங்கர குடிகாரன்னு சொன்னா, மை காட், அந்த அதிர்ச்சி அவளால தாங்கவே முடியாதுப்பா, தாங்கவே முடியாது. இது கொஞ்சம் சிக்கலான பிரச்சனை தான். ஆமா, யார அந்த பணக்காரன்? ஒரு பணக்காரனா? எங்க ஆபீஸ் மேனேஜர் மிஸ்டர் அருண். அவனா? அவனை பத்தி உனக்கு தெரியாத? பெரிய குடிகாரன் அவன். உனக்கு தெரியுமா? எனக்கு தெரியாத குடிகாரனே கிடையாது. அவன் அந்த மருந்து சாப்பிட்ட உடனே நல்ல மருந்துக்கு எங்கிட்ட தானே வரான்.
இவனும் அடிக்கடி வருவான். நானும் அப்படி பணம் கணம் ஏதாவது வாங்கிப்பேன். இந்த குடிப்பழக்கம் அவனுக்கு எப்படி வந்தது? சத்தியமா நான் சொல்லி கொடுக்கலப்பா. மடையா, இந்த குடிப்பழக்கம் அவனுக்கு எப்படா வந்தது? அவன் இயற்கையிலேயே ஒரு சரியான கோழை, ஆனா முரட்டு பிடிவாதக்காரன். அவனுக்கு போய் எப்படியாவது கார் ரேஸ்ல ஜெயிச்சாகணும் அப்படின்னு ஒரு ஆசை வந்துருச்சு. அதுக்கு தைரியம் தேவைன்னா குடிச்சாதான் முடியும்னு எவனோ ஒரு முட்டா பைய சொல்லி கொடுத்துட்டான். இவனு அதை நிஜம் நம்பிக்கிட்டு டெம்பரரியா குடிக்க ஆரம்பிச்சவன் இப்ப பர்மனண்டாவே குடிச்சுக்கிட்டு இருக்கான். ரிட்டையரே ஆக மாட்டான் போல் இருக்கு. ஆனா ஒண்ணு, பெரிய சாமர்த்தியசாலி பாவன். அவன் குடிக்கிறது என்ன தவிர வேற யாருக்குமே தெரியாது. ஏன், அவன் அப்பாவுக்கும் தெரியாது, அவன் தங்கச்சிக்கு கூட தெரியாது. அவ்வளவு ரகசியமா வச்சிருக்கான். பெரிய ரகசியம். குடிகார பையனுக்கு ரகசியம் ஒரு கேடா? ரகசியம். சிரஞ்சீவி, என் தங்க விரும்புறவனையே கல்யாணம் செய்துக்கணும். ஆனா அவன் ஒழுக்கம் உள்ளவனாவும் இருக்கணும். இந்த தர்ம சங்கடமான நிலைமைக்கு நான் என்னடா செய்யணும்? ஒண்ணு செய்வோமா? இந்த டாக்டர் ரங்காச்சாரி ட்ரீட்மெண்ட் கொடுப்போமா? அப்படின்னா இந்த டாக்டர் ரங்காச்சாரி ஒரு டாக்டர். மத்த டாக்டருங்க மாதிரி ஊசி மருந்து எல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்க மாட்டாரு. மனோதத்துவ ரீதியிலேயே குணப்படுத்திடுவார். அதே மாதிரிதான் இவன் குடிப்பழக்கத்தை நாம நிறுத்தணும். அதுவும் ஓ மூலியமா தான் நடக்கணும். நீ தாங்குதியா? என் தங்கையோட நல்வாழ்வுக்காக தலைமையில இடி விழுந்தால் நான் தாங்கிக்கிறேன். சொல்லு. இப்ப என்னால இடி எல்லாம் போட முடியாது. ஐயோ, நானா? வெறும் நடிப்பு நடிப்பு, அவ்வளவுதான். சார், நீங்க சொன்ன மாதிரி எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டேன். பார்க்கறதுக்கு தான் விஸ்கி மாதிரி இருக்குமே தவிர உண்மையிலேயே கொக்கோ கோலாவும் சோடாவும் மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கேன். கொக்கோ கோலாவும் சோடாவும்? ஆமாங்க. ரொம்ப தேங்க்ஸ். இப்ப நீ என்ன செய்யற? அருண் வந்துருவான். நான் உன்கிட்ட என்ன சொல்லி கொடுத்தனோ அதை அப்படியே அவன்கிட்ட சொல்லிடணும். எதையும் மிஸ் பண்ணிடக்கூடாது. சரிமா? பாப்போம். வந்துட்டார் சார். நீ போ, சீக்கிரம். இந்த ரூம்க்கு போறீங்க சார்? ஆமா, இந்த நேரத்துல இது வழக்கமா ஏன் ரூம் தானே? ஒரு பழைய டிராய்க்கு சார். பாத்தலோட திடீர்னு வந்து உட்கார்ந்துட்டு போக மாட்டேங்களா சார்? அப்படியா? போன தடவை என் கூட தண்ணி அடிச்சுல நீ சேர்ந்து, இந்த தடவை ஏன்டா தண்ணி பள்ள சாப்பிட? உலகத்துல என்னடா இருக்கு? எல்லாமே இந்த பாட்டிலையும் கிளாஸ்லையும் தாண்டா இருக்கு. வசதி உள்ளவனுக்கு பணத்துல மயக்கம், வசதி இல்லாதவனுக்கு பசியில மயக்கம். ஆனா இதுல வர்ற மயக்கம் தாண்டா வாழ்க்கைக்கு துவக்க சாப்பிடாட. சாப்பிடானா பசங்க இவரை தெரியுமா உனக்கு? நல்லா தெரியும் சார். 5 வருஷமா குடிச்சு குடிச்சு உடம்ப கெடுத்துக்கலாம் பாதி. 5 வருஷமா குடிக்கிறானா? ஆமா சார், ஓவரா குடிக்கிறா சார். இதுவரை ரகசியமா மாடியில குடிச்சுக்கிட்டு இருந்தா, இப்போ அதிகமா குடிச்சு அம்பலத்துக்கே வந்துட்டான். எதற்கும் தயார். பம்பரத்தை போல இருந்து அந்தரத்திலே பறந்து ஆடி காட்டவா, அதற்கும் தயார். எதற்கும் தயார். பம்பரத்தை போல இருந்து அந்தரத்திலே பறந்து ஆடி காட்டவா, அதற்கும் தயார். எதற்கும் தயார்.
மது உண்ணும் போதை வண்டு மஞ்சத்தில் புரளுவதென்ன மழை வெள்ளம் போல எண்ணோ நெஞ்சத்தில் திரளுவதென்ன மது உண்ணும் போதை வண்டு மஞ்சத்தில் புரளுவதென்ன மழை வெள்ளம் போல எண்ணோ நெஞ்சத்தில் திரளுவதென்ன அணைப்பதில் விருப்பமோ அதற்கொரு விளக்கமோ ரசிப்பதில் வெட்கம் என்ன வேண்டுமா எதற்கும் தயார் முகவெட்டு பார்த்த பின்பு முத்துக்கள் தோற்றதுண்டு இடைவெட்டும் பாடி கண்டு இளவட்டம் மயங்கியதுண்டு முகவெட்டு பார்த்த பின்பு முத்துக்கள் தோற்றதுண்டு இடைவெட்டும் பாடி கண்டு இளவட்டம் மயங்கியதுண்டு புதுக்களை காட்டுவேன் முகத்திரை நீக்குவேன் உனக்கெது தேவை என்று கூறலாம் எதற்கும் தயார் சம்பளத்தை போல இருந்து அந்தரத்திலே பறந்து ஆடி காட்டவா அதற்கும் தயார் எதற்கும் தயார் எதற்கும் தயார் எதற்கும் தயார் சிரஞ்சீவி, நீ சொன்ன மாதிரியே 1ஆம் நம்பர் குடிகாரன் பேர் எடுத்துட்டேன். போகாத ஊருக்கு இல்லாத வழியை காட்டி அருணை நம்ப வச்சுட்டேன். இனிமே அடுத்த கட்டம். இப்ப அருண் கிட்ட நான் கொஞ்சம் பணம் கேட்டிருக்கேன். அதை குடுக்கறதுக்காக அவன் இங்க வருவான். அவன் முன்னால் நீ என்ன செய்யணும் தெரியுமா? என்ன? நடிக்கிறேன். என் உயிரையே கொடுத்து நடிக்கிறேன். சார், யாரோ அருணா உங்களை பார்க்க வந்திருக்காரு சார். யாரு அருணா? போய் அவரை வர சொல்லு. என்ன சிரஞ்சீவி? அருண் சௌக்கியமா? சௌக்கியம். ரொம்ப பிஸியா? ஆமா, ரொம்ப பிஸி. ஈரல் வீங்கி போய் தாங்க முடியாத வயிற்று வலி, நரம்பெல்லாம் வெட்டி வெட்டி இழுக்குது. எனக்கு இல்ல, உள்ள ஒரு கேஸ். புது கேஸா இருக்கு. இது புது கேஸ் இல்ல, மது கேஸ். என்ன சொல்றேன்? அதெல்லாம் சொன்னா உனக்கு புரியாது. சரி, நான் பணம் கேட்டேன், கொண்டு வந்திருக்கேன். எனக்கு செலவு இருக்குது, எடு. என்ன சிரஞ்சீவி இவ்வளவு பெரிய சத்தம்? என்ன சத்தம்? உள்ள வந்து பாரு, போடுவான். டாக்டர், டாக்டர், என்னது? இன்னுமா புரியல? 5 வருஷமா அவன் பாட்டிலா முழுங்கினான், குடங்குடமா குடிச்சான். அதனால வந்த வெனதான் இது. குடிச்சா இப்படி எல்லாம் ஆகுமா? ஆமா, ஆரம்பத்துல சுகமா இருந்த மது இப்ப பயங்கர நோயா மாறிடுச்சு. இனிமே ஆண்டவனால கூட இவனை பிழைக்க வைக்க முடியாது. இன்னும் 6 மாசம், அவ்வளவுதான் அவன் ஜாதகம். அந்த 6 மாசம் இப்படியேதான். ஒரு டாக்டருங்கிற முறையில சொல்றேன், ஒவ்வொரு குடிகாரனுக்கும் கடைசி நிமிஷ வேதனை இப்படிதான் இருக்கும்.
சிரஞ்சீவி, ஒரு குட் நியூஸ். 10 நாளா அருண் பார் பக்கமே போறதில்லை. நான் பட்டபாடு வீண் போகல. அருண் திருந்திட்டான். இந்த நல்ல சமாச்சாரத்தை உங்ககிட்ட சொல்லலாம்னு நினைச்சேன், நீயே வந்துட்ட. உன்னுடைய ஐடியா ரொம்ப பிரமாதம்டா. என்னமோ தெரியல, சில சமயம் நான் கொடுக்கிற ஐடியா கூட நல்லாவே வந்துருது. கண்ணே கண்ணே. ஆமா, அருணுக்கு ஏற்பட்டிருக்கிற இந்த மாற்றம் நிலைச்சு நிக்கணுமே. என்ன சொல்ற நீ? பொதுவாவே பழக்கம்ங்கிறது மனுஷனுடைய ஆசைக்கும் சூழ்நிலைக்கும் இடையில இருக்கிற உறவுதான். ஏதாவது ஒரு கோணத்துல அறிவு பலவீனப்படுறப்பதான் கெட்ட பழக்கம் தலை தூக்குது. பலவீனம் தான் இதுக்கு தாய், ஆனா பயம் தான் இதுக்கு மருந்து. பயம்ங்கிற அந்த மருந்து தான் அவருக்கு ஸ்ட்ராங்கா கொடுத்திருக்கமே. இனிமே அவன் குடிய தொடவே மாட்டான். நீ நினைக்கிற தப்பு. பயத்தினுடைய அடிப்படையில் ஏற்பட்ட திருத்தம் நிலைக்கணும்னா அந்த பயமும் நீடிக்கணும். அப்படின்னா நீ ஒரு குடிகாரன், கூடிய சீக்கிரமே குடி ஒன்ன கொன்னுட போகுதுங்கிற பயத்துலதான் அவன் தெரிந்திருக்கான். அவனை பயமுறுத்துறதுக்காக தான் நீ நடிச்சிருக்கேங்கிற உண்மை எந்த நிமிஷம் அவனுக்கு தெரியுதோ அந்த நிமிஷமே அவனுக்கு பயம் போயிடும். அவன் மறுபடியும் குடிகாரன் ஆயிடுவான். அப்படின்னா நான் எப்பவுமே குடிகாரனா நடிச்சுக்கிட்டு இருக்கணும்னு சொல்லியா? பயத்தினால ஏற்பட்ட இந்த திருத்தம் மனத்தினால ஏற்பட்ட திருத்தமா மாறி அவன் மனம் இதை நிரந்தரமா ஏத்துக்கணும். அதாவது அவனுக்கு வில் பவர் வரணும். அது வரைக்கும் நீ குடிகாரனா நடிச்சுதான் ஆகணும். குறைஞ்சது இன்னும் 6 மாசத்துக்காவது குடிகாரங்கிற பட்டத்தை நீ சுமந்துதான் தீரணும். வேற வழியே இல்லை. ஓகே, சொந்த ரத்தம் சுகமா இருக்கிறதுக்காக நான் எந்த பத்தியமும் இருக்க தயார். என்ன இது? என்னமோ பேசணும்னு என்ன வர சொல்லிட்டு சும்மா உட்கார்ந்துருக்கீங்களா? ஒண்ணுல சாந்தி, அது உங்க குழப்பம் எனக்கு புரியுது. கவலைப்படாதீங்க. நம்ம காதல் இருந்து கல்யாணம் வரைக்கும் எல்லாத்தையும் எங்க அண்ணன் கிட்ட சொல்லிட்டேன். ஐயோ, நான் தான் உன் காதலன்னு உங்க அண்ணன் கிட்ட சொல்லிட்டியா? இல்ல, உங்க பேரை மட்டும் சொல்லல. நீங்க பர்மிஷன் கொடுத்தா சொல்லிடுறேன். வேண்டாம் சாந்தி, இப்போதைக்கு என் பேரை சொல்லாம இருக்கிறதா நல்லது. ஏன் அப்படி சொல்றீங்க? எனக்கு கல்யாண வயசுல ஒரு தங்கை இருக்கா. அவ பேர் நிர்மலா. அவ உன் அண்ணனை தான் காதலிக்கிறான். அப்படியா? ஆமா, நாம 2 பேரும் எப்படியோ அப்படியேதான் அவங்களும். முதல்ல அவங்க 2 பேருடைய கல்யாணத்தை முடிக்கணும். கரெக்ட், முடிச்சிருவா. ஏன் முடிஞ்சு போச்சேன்னு வச்சுங்களே. நாளைக்கு காலையில நம்ம வீட்டுக்கு மாப்பிள்ளை பாக்குறது வாங்க. மத்ததெல்லாம் நான் கவனிச்சுக்கிறேன். தங்கச்சி, பொழுது விடிய போற நேரத்துல உனக்கு ஒரு புது வாழ்க்கை உதயமாக போகுது. பிறந்த வீட்டுக்கு ஒரு வணக்கம், புகுந்த வீட்டுக்கு ஒரு துவக்கம். திருமணம்ங்கிறதுக்கே இதுதான் பொருள். நம்ம அப்பா தாத்தா எல்லாம் பெரிய லட்சாதிபதிகளா இல்லாட்டி போனாலும் இந்த பகுதியிலேயே அவங்கதான் ரொம்ப கௌரவமானவங்க. இந்த தட்டுல இருக்க நகைகள்லாம் பரம்பரையா அவங்க நமக்கு கொடுத்துட்டு போன சொல்லும். இனிமே இதெல்லாம் உனக்கு தாம்மா சொந்தம். அம்மா நிர்மலா, இந்த நகைகளை பார்க்கும் போதெல்லாம் நாம ஒரு கௌரவமான குடும்பத்துல பிறந்தோம் அப்படிங்கிற ஞாபகம் மனசுல இருக்கு. இயற்கையை வைத்திரம் பெருகிறானாம யார் யாவன்? அவன் மரியாதை எல்லாம் பேசுறேன், பல்ல உடைச்சுடுவேன். மரியாதையா பேசு. மரியாதை சோமாரி டாப் கைட்ரமே ஜாகிரதை. நீ மரியாதை இல்லாமலே பேசு, அதான் பெட்டரா இருக்குது. நீங்க யார் சார்? கில்லாடி ரங்கனை பத்தி கேள்விப்பட்டுக்கிறியா நீ? தெரியுமே, பெரிய கில்லாடி ஆச்சு அவரு. நான் தான் அந்த கில்லாடி ரங்க. சார், நீங்க தான் கில்லாடி ரங்கா? சார், வெரி கிளாட் டு மீட் யூ சார். தேங்க்ஸ். நான் தான் கில்லாடி சிரஞ்சீவி, இல்ல இந்த இயற்கை வைத்திய சிரஞ்சீவி. உங்களால எனக்கு ஒரு சின்ன உதவி ஆகணுமே. உதவியா? நல்ல நிதானமா உட்காருங்க. என்னடா உதவி சோமாரி? என் பேரு சிரஞ்சீவி. இது நீங்க சோமாரின்னு வச்சுக்கிறதுன்னு வச்சுக்கோங்க, அதனால ஒண்ணும் தப்பு இல்ல. நான் சோமாரி சிரஞ்சீவி தான். பக்கத்துல வரலாமா? ஒரு சின்ன உதவி ஆகணுமே சார். எவனாவது பிளேடால கீசணுமா? சொல்லு, ஒரே கீசு. இது கீஸ் இல்ல, கேஸ். முதல்ல பிளேடால கீசுமா, இப்ப தஞ்சாலம் வருமா கேசு? அது இல்லம்மா, இது பிளேடு கேஸ் இல்லம்மா. இது ஒரு நோயாளியை நாம குணப்படுத்தணும், அதுக்குதான் உன் உதவி தேவை. அந்த கீசு வைக்கணுமா? சொல்லு, ஒரே கீசு. இந்த கீசுறதை தவிர வேற ஒண்ணுமே தெரியாது உனக்கு. ஆமா, இந்த நித்யானந்தம் ஒரு ஆளை கொஞ்ச நாளைக்கு முன்னால் நீ கத்தியால குத்து பண்ணியே, நினைவு இருக்கா உனக்கு? நித்யானந்தம்
அந்த ஆள் படா சோமாரியாச்சே. ஆமா, படா சோமாரிதான் அவன். அவன் இப்ப எப்படி இருக்கான் தெரியுமா? எப்படிங்கிறான் கைது? தினம் ராத்திரி 7 மணி ஆச்சுன்னா போறோம், நீ அவனை கத்தியால குத்த வர போறேன்னு நினைச்சு பயந்து கடைசியில பைத்தியமே பிடிச்சிருச்சு பாவம். அடப்போ வாஜாரு, அந்த ஆள் அப்பவே பைத்தியம் தான் வாஜாரு. இப்ப சோமாரி பைத்தியமா இருக்கான். ஓஹோ, உட்காருங்களா? உட்காருங்க. நல்லா இருக்கு அந்த கிராப்புக்கும் அதுக்கும் போட்டோ போட்டுக்கிறீங்களா? என்ன இதையும் வச்சுக்கோங்க, காலை அப்படி வச்சுக்கோங்க, நல்ல சௌரியமா. வழக்கமா நான் தான் உட்கார்றது அந்த சேர்ல, நீங்க உட்கார்ந்தா. நான் என்ன செய்யணும் வாத்தியாரே? அது இல்ல வாத்தியாரே, அவருக்கு பயம் தெளிஞ்சு குணமாகணும்னா ஒரே ஒரு வழிதான் இருக்கு. இனிமே ஒன்னால அவரை கொலை பண்ண முடியாதுங்கிற தைரியம் அவருக்கு வரணும். அதுக்கு நீ செத்து போயிட்டா அவருக்கு அந்த தைரியம் வந்துடும். நான் சாவணுமா? என்ன விளையாடுறியா? விளையாடுவா? யார்கிட்ட தான் விளையாடுறதுங்கிற ஒரு முறை கிடையாது எனக்கு. பிளேட் அலக்கீசுறவங்கிட்ட நான் விளையாடுவேனா? அதான பார்த்தேன். ஒரு ஆளை விட்டு உன்னை கொலை பண்ற மாதிரி நடிக்க சொல்றேன், நீ செத்து போன மாதிரி நடி. அத பார்த்த உடனே அவருக்கு பயம் தெளிஞ்சு பைத்தியம் குணமாயிடும். செத்து போறியா? இவ்வளவுதானா? எனக்கு எம்மா தொட்டு தர. எவ்வளவு வேணும்? 1000 ரூபாய். என் பீஸே அவ்வளவுதான். 500 ரூபாய் வச்சுக்கோங்க, கூட ஒரு பிளேடு கொடுத்துறேன். சரி, 500 ரூபாயா? எடு பணத்தை. இந்த அட்வான்ஸா 100 ரூபாய் தரேன், சாவுக்கு அட்வான்ஸா வச்சுக்க. நீ இவ்வளவு நல்லவனா இருப்பேன் நான் எதிர்பார்க்கவே இல்லை. நீ மனித தெய்வம் பா, இல்ல கில்லாடி தெய்வம். எனக்கு ஒரே ஒரு ஆசை கேட்கட்டுமா? என்ன கண்ணு? கேளு கண்ணு. உன் கிராப்ப ஒரே ஒரு தடவை தொட்டு பாக்குறேன். பிரபு, உன்னால எனக்கு ஒரு காரியம் ஆகிறேன். என்னடா, எனக்கு நீ எவ்வளவோ உதவி செஞ்சிருக்கேன், உனக்காக நான் எது வேணாலும் செய்ய தயாரா இருக்கேன். என்ன செய்யணும் சொல்லு. நித்யானந்தன் ஒரு பைத்தியம், அவரை குணப்படுத்தணும். அதுக்கு நீ ஒரு கொலை செய்யணும். என்ன விளையாடுறியா? நிஜம் கொலை இல்ல, பொய் கொலை. ஓஹோ, கொலை செய்யற மாதிரி நடிக்க சொல்றியா? அப்ப குடிகார மாதிரி நடிச்ச, இப்ப கொலைகார மாதிரி நடி. வெறும் நடிப்பு தான்டா. மாட்டேன்னு சொல்லுடா பிளீஸ். அவனுக்கு அட்வான்ஸ் கூட கொடுத்துட்டேன்டா. வெறும் நடிப்பு தான்டா பிளீஸ். ஆல் ரைட், ஆளை காமி, கடிச்சு குதறி போடுறேன். வெரி குட், நல்லா குதிரணும், நிச்சயமே இல்ல. அதுக்கு நான் ஒரு நல்ல ஏற்பாடு பண்ணிட்டேன். அதோ ரவுடி ரங்க கிட்ட பேசிக்கிட்டு இருக்கானே, அவன் தான் கில்லாடி பிரபு. அவரை பார்த்தா சாதாரணமா தான் இருக்குது, கில்லாடி மாதிரி தெரியலையே. நீங்க கூட தான் பார்த்தா பெரிய மனுஷன் மாதிரி இருக்கீங்க. நிஜமாவே பெரிய மனுஷனா? பாக்குறதுக்கு அப்படிதான் இருப்பான், ஆனா பயங்கரமானவன். கொலை செய்யறது கூட அஞ்ச மாட்டானே. என் ஃப்ரெண்டு. கொலைகாரம் எல்லாம் உங்க ஃப்ரெண்டா? ஊர்ல இருக்கிற எல்லா அயோக்கியும் எனக்கு ஃப்ரெண்டு தான். நீங்க இல்லையா? நமக்குள்ளவே எங்க தகராறு? ஆமா, அவங்க என்ன பேசுறாங்க? இப்ப அவன் ரங்கனால இனிமே உங்களுக்கு எந்த தொந்தரவு இருக்க கூடாதுன்னு கேட்டுக்கிட்டு இருக்கான். அதுக்கு ரங்க சம்மதிக்கல, என்ன ஆகுமோ? இத பாத்தீங்களா? பிரபு எப்படி ரங்கனை ஒத்துக்க வச்சிருவான். ரங்கனுக்கு இந்த பிரபுவை கண்டாலே பயம். என்ன அவன் ஆளு சட்டையை பிடிக்கிறான்? வேட்டியை பிடிச்சா அவுந்துராதா? பேச்சுவார்த்தை முறிஞ்சிருச்சு போல இருக்குது. ஐயோ கட்டி! ரங்க ஒத்து வரலன்னு நினைக்கிறேன். பிரபு கில்லாடி வச்ச விட்டுருவான் அவன். ஐயோ கொலை! செத்துட்டான். இவனுக்கு நீங்க கர்மாதி பண்ணிடுறீங்களா? ஊர் பேர் தெரியாதவனுக்கெல்லாம் நான் ஏன்டா கர்மாதி செய்யணும்? நீ ஏன் கர்மாதி செய்யணும்? செத்தவன் யாரு? உன் எதிரி. கொன்னவன் யாரு? உன் ஃப்ரெண்டு தானே. இதெல்லாம் ஏன் இத்தனை நாள் உங்களை பயமுறுத்திட்டு இருந்த எதிரி ஒழிஞ்சானா இல்லையா? ஆமா, ஒழிஞ்சா, தீண்டா, அம்பேல். அதோட எனக்கு பிடிச்சிருந்த பிரம்ம இன்னியோட தீந்து போச்சு. பாருங்க, இங்க நடந்த கொலையை நீங்க பார்த்ததா யார்கிட்டயாவது சொன்னீங்க? நீங்க ஒழிஞ்சீங்க, அவ்வளவுதான். நீ சுத்த முக்க முடியா இருக்கிறியா? இதெல்லாம் வெளியே சொன்னா போலீஸ் ஸ்டேஷனுக்கு வரட்டுன்னு எவையா அலையிறது? உங்களை மாதிரி மேதாவி உண்டா? வாங்க. பிரபு, நம்ம கம்பெனிக்கு மெட்ராஸ்ல ஒரு பிரான்ச் ஓபன் பண்ண போறோமே, அதுக்கு உன்னை மேனேஜரை அப்பாயிண்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். என்னையா? ஓ சார், இது ரொம்ப பெரிய பதவி. அதனால தான் உன்னை போடுறேன். நாளை காலையில 10 மணிக்கு இங்க வந்து என்ன பாரு. மெட்ராஸ் ஆபீஸ் சம்பந்தமா உனக்கு சில பாயிண்ட் சொல்லணும். ஓகே, பறந்துடாது. பாப்பா, பிரபு சௌக்கியமா இருக்கு? அருண், நம்ம மெட்ராஸ் பிரான்ச்சுக்கு பிரபுவ மேனேஜரா போட போறேன். குடிகாரனானாலும்
நாணயமானவன் தானே, இருந்துட்டு போகட்டும். சரிப்பா, விஷ் யூ பெஸ்ட் ஆஃப் லக். தேங்க்யூ. அப்பா, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். சொல்ல, நான் அப்புறம் வந்து உங்களை பாக்குறேன். நீ இருப்பா. என்ன அருண், பிரபு இருந்தா என்ன, அவனும் நம்ம ஃபேமிலியில ஒருத்தன் தான். சும்மா சொல்லு. ஒண்ணு இல்ல, வந்து தங்கச்சி சாந்தி இருக்கே, யாரையாவது லவ் பண்றடா? அது எப்படிப்பா கரெக்டா சொல்லிட்டீங்க? இந்த காலத்து பிள்ளைகளுக்கு மெயின் சப்ஜெக்ட் லவ் தானடா. ஓ ஐ அம் சாரி, நான் ஒன்னே சேர்த்து சொல்லல. யூ ஆர் a good boy. அப்பா வந்து சரதா சும்மா இருடா. ஏதோ நீ தான் காதலிச்ச, போனா போகுதுன்னு விட்டேன். எல்லாருமே அதை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சா எப்படி? ஏன் நான் சொல்றது சரிதானே? இதுல நான் என்ன சார் சொல்றது? சரி சரி, யார் அந்த பையன்? அதான்ப்பா தெரியல, ஏதோ ஒரு காரணத்தினால தன்னை பத்தி எதையுமே நம்ம வீட்டுல சொல்ல வேண்டாம்னு அவளோட லவர் கேட்டுக்கிட்டு இருக்கானா. அங்கதான் எனக்கு டவுட்டா இருக்கு. அவன் நல்லவனா இருந்தா ஏன் மறைக்கணும்? திருடனும் அயோக்கியனும் தான் இப்படி திரைமறைவுல வேலை செய்வான். இல்லப்பா, என் தங்கச்சி எந்த காலத்திலயும் ஏமாறவே மாட்டான். நீ என்னதான் சொல்லு, எனக்கு நம்பிக்கை இல்லை. இந்த விவகாரம் வீட்டுக்கு தெரியக்கூடாதுன்னு நினைக்கிற அவன் ஒழுக்கம் கெட்டவனாத்தான் இருக்கணும். நிச்சயமா இருக்காரு. என் தங்கச்சி காதலிக்கிறவன் ஒரு உத்தமனா தான் இருப்பான். பாப்போமா? பாப்போம். எவ்வளவு பெட் கட்டுற? 1000 ரூபாய். ஓகே ஓகே பிரபு, இதுக்கு நீதான் மத்தியஸ்தம். ஓ, நான் இதுக்கு மத்தியஸ்தவனா? வேண்டாம் சார். ஒரு கையில நல்லவன், ஒரு கையில கெட்டவன். இதுக்கு நான் நீதிபதி. ஐயோ, உங்க பந்தயத்துல என்ன பகடையா உருட்டாதீங்க சார். நான் நீதிபதியா இருக்க தகுதி இல்ல. சும்மா இருப்பா. இதுக்கு நீதான் சரியான ஜட்ஜ். என்ன மாமா, அண்ணா எந்த கேஸ்ல ஜட்ஜா இருக்கீங்க? எல்லாம் நம்ம சாந்தி கேஸ் தான். நிர்மலா, சாந்தியின் காதல் ஒரு அயோக்கியனா தான் இருப்பான்னு அப்பா சொல்றாரு. நான் சாந்தி சைடுல பேசுறேன். 2 பேருக்கும் பொதுவா பிரபுதான் மத்தியஸ்தம். எவ்வளவு பெட்டு? தலைக்கு 1000. சாந்தி, உன் காதலனோட ஊரு, பேரு, குடும்பம் எல்லா விவரத்தையும் எடுத்து போடு. பிரபுவே திருப்பி சொல்லட்டும். ஏன் சார் சொல்லலாமா? அவரையாமா கேக்குற, நீ சொல்லு. மத்தியஸ்தரன்னு ஒருத்தரை வச்சிருக்கீங்க, அவர் சொல்லலாம்னு சொன்னா நான் சொல்றேன். இதுல மத்தியஸ்தர் பர்மிஷன் எதுக்காக? உங்க காதலரை கேளுங்க, அவர் பர்மிஷன் கொடுத்தா சொல்லுங்க. அவர் நிச்சயமா பர்மிஷன் கொடுப்பார். ஆல் ரைட். சாந்தி, சீக்கிரமா அவர் யார் என்னங்கிற விவரத்தை சொல்லு. பிரபு, ரிசல்ட் தெரியற வரைக்கும் அந்த பணத்துக்கு நீதான் பொறுப்பு. பணத்துக்கு மட்டுமா? இந்த பந்தயத்துக்கும் நான் தான் பொறுப்பு. நான் நல்லவனா கெட்டவனான்னு நிர்ணயிக்க போற பந்தய பணமே இதுதான். வேடிக்கையாதான் இருக்கு. குற்றவாளியா நீதிபதியா? பிரபு, கொஞ்ச நாளைக்கு இந்த விஷயத்தை மூடி வைக்கிறது தான் நல்லது. சாந்திக்கு போன் பண்ணி நீதான் அவ காதலங்கிறத கொஞ்ச நாள் பொறுத்து சொல்லலாம்னு சொல்லிட. பக்குவமா பேசு. ஹலோ, யார் பேசுறது? சாந்தி தானே? நான் பிரபு பேசுறேன். நானே உங்களுக்கு போன் பண்ணணும்னு இருந்தேன். பாத்தீங்களா, நம்ம காதல மூடி மறைச்சதுனால எவ்வளவு கன்ஃபியூஷன். எங்க அண்ணாவும் அப்பாவும் உங்ககிட்டே பெட் கட்டிட்டாங்க. இப்ப நீங்க சொல்ற பதில வச்சுதான் நான் பேசணும். இப்ப சொல்லுங்க, நான் உங்களதான் காதலிக்கிறேன்னு சொல்லிட்டோமா இல்ல வேண்டாமா? இந்த மாதிரி சாந்தி, என் மேல உங்க அப்பா ரொம்ப நல்ல அபிப்பிராயம் வச்சிருக்காரு. நீயும் நானும் நேசிக்கிறது அவருக்கு தெரிஞ்சா என்னை பத்தி அவர் என்ன நினைப்பாருன்னு எனக்கு புரியல. அப்படின்னா அது சரி சாந்தி. சாந்தி, நம்ம மனசுக்கு எது நல்லதுன்னு படுதோ அதை சொல்லித்தான் தீரணும். தப்பு இல்ல, ஆனா அத சமயம் பார்த்து சொல்லணும். சாந்தி, கொஞ்ச நாள் போகட்டும். அப்புறம் சொல்லலாம். பிரபு, எனக்கு ஒரு சந்தேகம். என்ன? நீ இப்ப சொல்லலாம்னு சொன்னியா, சொல்லக்கூடாதுன்னு சொன்னியா? ஏன்டா அப்படி கேக்குற? நீ பேசினது எனக்கே புரியல. மேல பிளைன் போற சத்தம், கீழே நீ டெலிபோன் பேசினா யாருக்கு என்ன புரியும்? ஏற்கனவே நம்ம ஊர் டெலிபோன்லாம் ஒரு மாதிரி. உன் காதுல விழுவலன்னா என்ன, அவ காதுல நல்லா விழுந்திருக்கும். விஷயத்த இப்ப சொல்ல வேணாம், கொஞ்ச நாள் பொறுத்து சொல்லலாம்னு சொன்னேன். அவ வெரி குட்ன்ட்டா. என்ன சாந்தி, உங்களுக்குள்ள சிரிச்சிட்டு வரீங்க? அவரு தன்னை பத்தி சொல்லலான்னு பர்மிஷன் கொடுத்துட்டாரு. கொடுத்துட்டாரா? அப்படின்னா என்கிட்ட சொல்லுங்களேன், அவர் யாரு? சொல்ல மாட்டேன். பந்தயம் கட்டிருக்கோம் இல்லையா, நாளைக்கு எல்லாருக்கும் முன்னால சொல்ல போறேன். என்னன்னா சாந்திக்கு மாப்பிளை பாக்குறதா சொல்லி எல்லாரையும் கூப்பிட்டீங்க, பேசாம இருக்கீங்களே? அதான் தம்பி, எனக்கும் புரியல. மாப்பிள்ளை யாருங்கிறத சாந்தி சஸ்பென்ஸ்லயே வச்சிருக்கா. கொஞ்சம் பாருங்க, இப்போ அவரே வந்துடுவாரு.
வணக்கம் சார். வா பிரபு, வா வா. இன்னைக்கு ஆபீஸ் விஷயமா ஏதோ பேசணும்னு சொன்னீங்களா, அதுக்காக வந்தேன். முதல்ல உட்காரு. இன்னைக்கு நம்ம வீட்டுல ஒரு விசேஷம். என்ன? அதான் பிரபு, நானும் அப்பாவும் சாந்தியின் காதலன் நல்லவனா கெட்டவனான்னு பந்தயம் கிட்டு இருக்கோம்ல, ஆமா, அதுக்கு தீர்ப்பு சொல்ல வேண்டிய நாள் இன்னைக்கு தான். பணம் பையில இருக்குல்ல? பணம் இருக்கு. ஆனா சாந்தி தன் காதலன் கிட்ட பர்மிஷன் அண்ணா, சாந்தி அவங்க காதலங்கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டாங்களா? அவர் இப்ப வந்துருவாருன்னு சொன்னாங்க. நிர்மலா, அவர் வந்தாச்சு. எங்க ஒளிச்சு வச்சிருக்கீங்க? சபையில கொண்டு வந்து நிறுத்துங்க. சபையில தான் உட்கார்ந்து இருக்காரு. என்ன சாந்தி, புதுசா இங்க வந்திருக்கிறது பிரபு ஒரு ஆள் தானே? அப்பா, அண்ணா, நான் இவரைத்தான் விரும்புறேன். இது நல்ல வேடிக்கைப்பா. பிரபு, ஒன்னையே நாங்க நீதிபதி ஆக்கிட்டோமா? யூ ஆர் எ டீப் மேன். அருண், நான் தோத்துட்டேன்ப்பா. சாந்தி நல்லவனைத்தான் தேர்ந்தெடுப்பான்னு சொன்னியே, அது ரொம்ப கரெக்ட். நீதான் ஜெயிச்ச. பிரபு, பந்தய பணத்தை அவங்க கையில கொடுத்துரும். ஏடா, உனக்கு என்ன துணிச்சல்? நீ யாருங்கிறது உனக்கு தெரியும், எனக்கு தெரியும். ஆனா உன்னை பத்தி இதுவரைக்கும் வெளியே தெரியாம மறைச்சு வச்சதுக்கு காரணம் என்ன தெரியுமா? உன் மேல இருக்க பரிதாபண்டா. ஒழுக்கமே இல்லாத உனக்கு ஏன் தங்கையை காதலிக்க என்னடா தகுதி இருக்கு? இந்த குடும்பத்தை நாசமாக்குறதுன்னு கண்கள் கட்டிட்டு இருக்கியா? துரோகி. அருண், என்னடா இது? ஏன்டா இப்படி எல்லாம் பேசுற? அப்பா, அண்ணா, கொஞ்சம் வாங்க. அண்ணா, அவன் ஒரு அயோக்கியன் தான். தம்பி, நான் சொன்னா கேளுங்களேன். சாந்திக்கு பிரபு சரியான மாப்பிள்ளை இல்ல. அவன் வந்து அவ்வளவுதான் என்னால சொல்ல முடியும். சாந்தி, நீ வாழ்நாளெல்லாம் சந்தோஷமா இருக்கணுங்கிறதாமா என் ஆசை. ஆனா இவனை கல்யாணம் செஞ்சுக்கிட்டீங்கன்னா ஒவ்வொரு நிமிஷமும் வாழ்க்கை உனக்கு நரகம் ஆயிடுமா? இந்த மாதிரி எல்லாம் பயப்படாதீங்க. எதுக்கா இப்படி பேசுறீங்க? நிர்மலா, நீ புரியாம பேசுற. உனக்கு உண்மை தெரியாது. என்ன பெரிய உண்மை? அது எல்லாருக்கும் தெரியும்படியா சொல்லுங்க, பார்க்கலாம். சொல்ற சாந்தி, சொல்றேன். பிரபு ஒரு குடிகாரன். குடிச்சு அவன் உடம்பே குட்டிச்சோரா போச்சு. இனிமே அவனால குடிக்காம வாழவே முடியாது. அதனால அவனுக்கு நரம்பு தளர்ச்சியே வந்துருச்சு. அவனுக்கு வாழ்வே இன்னும் 6 மாசம் தான். அதுக்கு மேல அவன் நிச்சயமா வாழவே மாட்டான். இப்ப சொல்லுமா, இவனா உனக்கு காதலன்? இவனா உனக்கு வருங்கால கணவன்? அண்ணா, என்னண்ணா இதெல்லாம்? எங்க அண்ணனுக்கும் தெய்வத்துக்கும் இடைவெளியே கிடையாதுன்னு நான் ஊரெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா இவங்க இப்படி எல்லாம் சொல்றாங்க? பிரபு, நீங்க பேசாம இருக்கிறத பார்த்து எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. எங்க அண்ணா உங்களை கெட்டவர்னு சொல்லுது. நீங்க என்ன சொல்ல போறீங்க? பிரபு, என் மக வாழ்க்கைய மையமா வச்சு உன்னை விளையாட்டு நீதிபதி ஆக்கினேன். அது வினையா வந்து முடிஞ்சு போச்சு. இப்ப நீ சொல்ல போற தீர்ப்புலதான் இந்த வீட்டினுடைய அமைதியே அடங்கி இருக்கு. சொல்லுப்பா. ஏன் பேசாம இருக்கீங்க? சொல்லுங்க பிரபு, சொல்லுங்க. இது ஒரு விசித்திரமான சிக்கல், வினோதமான வழக்கு. இந்த வழக்குக்கு நான் தான் தீர்ப்பு சொல்லணும். என் நெஞ்சத்திலிருந்து வெடிச்சு வர்ற ஒவ்வொரு வார்த்தைக்கு இப்ப விலை உண்டு. ஆனா அந்த விலையும் நான் தான் நிர்ணயம் பண்ணணும். எல்லாரும் கேளுங்க, நான் ஒரு குடிகாரன், பஞ்சமா பாதகன், மரணத்தின் வாசலிலே நிற்கும் ஒரு நோயாளி. சார், பந்தயத்துல ஜெயிச்சது நீங்க. உங்க பொண்ணு காதலிச்சது ஒரு அயோக்கியனம். மிஸ்டர் அருண், சாக போறது தெரிஞ்சிருந்து ஏண்டா என் தங்கையை காதலிச்சேன்னு நீங்க கேட்டீங்க பாருங்க. கரெக்ட், மன்னிச்சுங்க. நாம டாக்டர் சோமாரி எப்படி இருக்கிற? நீங்க இங்க வந்த ஆஸ்பத்திரியில விசாரிச்சேன், அவுட் ஆயிட்டான்னு சொன்னாங்க.
எவன் சோமாரி நான் அவுட் ஆயிட்டேன்னு சொன்னவன்? அதாவது வெளில போயிருந்தா சொன்னாங்க. தீர விசாரிச்சேன், இங்க இருக்கு தெரிஞ்சது, சக்குன்னு வந்துட்டேன். நீ ஏன் இப்படி சக்குன்னு வந்த? வழியிருக்கிற ரூட்ல வாத்தியாரு, சக்குன்னு வந்துட்டேன். நீ சக்குன்னு வந்துட்ட, எனக்கு மக்கள் இது யாராவது பாத்துட்டு போறாங்க, கொஞ்சம் சக்குன்னு இப்படி வாயேன். ஆமா, நீ எதுக்காக இப்ப இங்க வந்த? அத கொஞ்சம் விவரமா புரியும்படியா சொல்ல. என்ன வாத்தியார நீ? மெதுவா பேசு, மெதுவா. மாசம் பென்ஷன் மாதிரி பணம் அனுப்புற பாரு, நம்ம செலவு கட்டுப்படி ஆகல. பட்டை ஜிஞ்சர் விலை எல்லாம் என்னமா ஏறி போறது தெரியுமா? அப்ப கிருஷ்ணா சாப்பிடு, இது வந்து ஜிஞ்சர் கிடைக்கல, ஜிஞ்சர் பீர் சாப்பிடு. அதான் நம்ம கையில கிடையாது. நமக்கு எல்லாம் தனித்தனியா சாப்பிடணும். ஜிஞ்சர் தனி, பீர் தனி. நீ ஜென்டில்மேன் பா. நீ இந்த பாரு நைனா. யாரு? ஓ, நான் தான் நைனாவா? சரி. ஆமாண்டா, சொல்லத்த கல்றா சோமாரி. ஓ, இப்ப சோமாரியா? நீ சொன்ன சரியா தான் இருக்கும். இந்த பாரு, எனக்கு மாசம் பென்ஷன் பண்ண அனுப்புற பாரு, அதை கொஞ்சம் ஜாஸ்தி படுத்து. இல்லன்னா நான் செத்து போட்டேன்னு சொல்லி அந்த நித்யானந்தத்தை ஏமாத்தி வச்சிருக்கிற பாரு, அந்த கேப் மாதிரி தனத்தை வச்சிடுவேன். சரி, ஒண்ணு சொல்லட்டுமா? சொல்லு. கொள்ளி கட்டி எடுத்து தலையை சொரிஞ்சுக்கிட்டா இதான் கதி. என்ன சொன்ன? சார், காஃபி ரெடி. வரே வா வாஜாரே. யார் இந்த குட்டி? இந்த டாவ் அடிக்குதா, இங்க ரவுண்ட் அடிக்கிறியா நீ? ஏய், யார் நீ? மரியாதையா பேசு. டாக்டர், யார் இது? விதி, இவன் ரூபத்துல வந்திருக்குது. இவன் தான் என் அண்ணன். அண்ணனா? கொஞ்சம் கூட நம்பவே முடியலையே. ஒரு தாய் வயிற்று பிள்ளையா இருந்தா உருவத்துல கொஞ்சமாவது ஒத்துமை இருக்குமே. ஒரே கையில இருக்கிற 5 விரல் ஒரே சைஸ் இருக்குதா? இவன் கெட்ட விரல், நான் சுண்டு விரல். இவன் அண்ணன் தான். நிஜமாவே உங்க அண்ணன் தானா? நிச்சயமா எங்க அண்ணன் தான். சார், வாங்க சார், வாங்க சார், உட்காருங்க சார். காபி சாப்பிடுறீங்களா சார்? சாப்பிடு. நீ சாப்பிட்டா என்ன, நான் சாப்பிட்டா என்ன, அண்ணன் தானே. டாக்டர் சார், உங்க அண்ணன் பேர் என்ன? ஆமா, அண்ணன் பேர் வந்து தர்மராஜன். அத மறக்க கூடாது, தர்மராஜன். எங்க அப்பாவுக்கு ரொம்ப பிடிச்ச பேரு. உங்க அப்பா எப்படி? உனக்கு தமிழே சரியா வரலையே. அப்பா சொல்றது தப்பு, நைனான்னு சொல்லணும். நைனா, அது யார வேணாலும் சொல்லலாம். அப்பாவையும் சொல்லலாம், என்னையும் சொல்லலாம். சமயத்துல ஒன்னே சொன்னாலும் சொல்லுவான். உங்க நைனா பழக்க வழக்கம் எல்லாம் எப்படி? அண்ணாரும் கோழி கூவினா போதும், சும்மா சாத்து சாத்துவாரு. ஆமா, கோழி கூவாம பாத்துக்கணும், இல்லன்னா சாத்துதான். யார காத்துவாரு? கோழிய. இது அண்ணன் தர்மராஜன் அடிக்கிறான். பட்டைய சாத்துவாரு. பட்டையா? அதாவது சாராயம். ஆமா, சாராயம் தனி, பட்டை தனி. இல்ல, எங்க அப்பா இந்த விபூதி பட்டை சாத்துவாரு. நல்ல பட்டை விபூதி சாத்துவாரு. இப்ப எனக்கு ஒண்ணு தெரியணும், அப்பா யாரு, நைனா யாரு? ஓஹோ, அது கேக்குறேன். இந்த நைனா பிள்ளைக்கு நைனா, அப்பா பிள்ளைக்கு அப்பா. அதான். ஓஹோ, அப்படியா? இப்படி புரியும்படியா சொல்லணும். என்ன சொல்ற நைனா? நீ பேசாம இருப்பா. ஐயோ, மறுபடியும் அப்பா நைனா, யார் அப்பா யார் நைனா? ஐயோ, எங்க அப்பா ரவுடியா இருக்கு, இவன் பிறந்தான். அவருக்கு ஞானோதயம் வந்தப்புறம் நான் பிறந்தேன். அதான் அப்பா நைனா அப்பா. ரெண்டு பேரும் கொஞ்ச நேரம் பேசாம இருக்கீங்களா? ஏன், பைத்தியம் முடிக்கும் போதா இருந்தா? நான் இருக்கேன். ராதா அப்பா நைனா, விபூதி சாராயம் பட்டை. ஐயோ அருண், நீ நல்லா யோசனை பண்ணிப்பாரு. உன் முடிவு சரியில்லை. கார் ரேஸ்ல நீ கலந்துக்கலன்னா கலையே கட்டாதுப்பா. இல்ல சார், எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. நான் ஒரு குடும்பஸ்தன். கார் ரேஸ் மாதிரி டேஞ்சரான பந்தயங்கள்ல ஈடுபடுறது அவ்வளவு நல்லா இருக்காது. சரியான பைத்தியக்காரன்பா. இதையெல்லாம் நீ ஸ்போர்ட்டிவா எடுத்துக்கணும். வருஷம் ஜெயிக்கிற நீ இந்த வருஷம் கார் ரேஸ்ல கலந்துக்கலன்னா செகண்ட் பிரைஸ் அடிக்கிற பிரகாஷ் தான் ஃபர்ஸ்ட் பிரைஸ் அடிப்பான். இது உனக்கு சம்மதமோ? என்ன குழப்பாதீங்க, என் உறுதியை கலைக்காதீங்க. நான் போட்டியில கலந்துக்கல. பிரகாஷ்க்கு என்னுடைய வாழ்த்துக்கள். போயிட்டு வருங்க. இட்ஸ் ஆல் ரைட், நான் ஸ்போர்ட்டிவா எடுத்துக்கிறேன். பிரகாஷ், இந்த விளையாட்டு பந்தயத்துல கூட நீ செகண்ட் பிரைஸ் தான் போ. நீ வேணா பாரு ரீட்டா, இந்த வருஷம் கார் ரேஸ்ல நான் அருணை ஜெயிக்காம வீடு திரும்பவே மாட்டேன். ஆமா, வருஷம் இப்படி சொல்லிட்டு இருக்கிறியே தவிர நீ ஜெயிக்கிறதே இல்ல. பாவ ரீட்டா, நீ கார் ரேஸ்ல ஜெயிச்சாதான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுன்னு அவ முடிவு பண்ணிட்டா. நீ என்னைக்கு ஜெயிக்க போறியோ, அவ உனக்கு என்னைக்கு மாலை போட போறாளோ எனக்கு நம்பிக்கை இல்ல. ஆமா டார்லிங், 3 இயர்ஸா உனக்கா நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இந்த வருஷம் கார் பந்தயத்துல நீ ஜெயிக்கல, அப்புறம் என்ன குறை சொல்லி பிரயோஜனம் இல்ல, அம்பேல் தான். அதுக்கு அவசியம் இல்ல ரீட்டா. இந்த வருஷம் நீ பிரகாஷ் கழுத்துல மாலை போட்டு தான் தீரணும். அவன் தான் ஜெயிக்க போறான். எப்படி? அருண் போட்டியில கலந்துக்க போறதில்லைன்னு சொல்லிட்டான். இந்த வருஷம் கார் ரேஸ் தான் வர போறது இல்ல. என்ன, அருண் கலந்துக்கவே போறது இல்லையா? அப்படின்னா 10 பிரைஸ் பிரகாஷுக்கு தான். ஆமா டார்லிங், இனிமே சந்தேகமே இல்லை, நீதான் வின் பண்ண போற. அப்புறம் நான் ஒண்ணு என்ன வாங்கிட்டு வந்திருக்கேன்? மறந்துட்டீங்களா என்ன? வர புதன்கிழமை எங்க அண்ணனுக்கு பிறந்த நாள். எஸ் என்ன எடுத்துட்டு வந்திருக்கேன்? ரொம்ப சீப்பா இருக்கு. நல்லா இருக்கு. எவ்வளவு விலை கொடுத்து வாங்கிட்டு வந்திருக்கேன், இத போய் சீப்புன்னு சொல்றீங்களே? இல்ல நிர்மலா, இந்த வருஷம் உங்க அண்ணன் பிறந்த நாள்
ரொம்ப சிறப்பா கொண்டாடணும். எவ்வளவு பண செலவானாலும் பரவாயில்ல, அவன் ஆசைப்பட்டதெல்லாம் வாங்கி கொடுக்கணும். ஏன்னா பாவம், அவனுக்கு இந்த வருஷம் தான் கடைசி பிறந்த நாள். என்ன சொல்றீங்க? இன்னொருத்தர் விளையாட்டு கூட அப்படிலாம் பேசாதீங்க, அப்படிலாம் சொல்லாதீங்க. நிர்மலா, நான் இல்லாதது எதையும் சொல்லல, என் கண்ணால பார்த்ததான் சொல்றேன். நான் நம்ப மாட்டேன். எங்க அண்ணனுக்கு கல்பாயசம் அந்த ஆண்டவனே வந்து என்கிட்ட சொன்னால் நான் நம்ப மாட்டேன். அப்படின்னா என் பேச்சுல உனக்கு நம்பிக்கை இல்லை, நான் போய் சொல்றேன்னு நினைக்கிறேன், அப்படித்தானே? காரணம்? அது நான் சொல்ல விரும்பல. இல்ல, நீ சொல்லித்தான் ஆகணும். நமக்குள்ள இருக்கிற உறவு மேல சத்தியம் வச்சு கேட்கிறேன். சொல்லு நிர்மலா, சொல்லு. சொல்றேன். உங்க தங்கச்சியை எங்க அண்ணனுக்கு கட்டி வைக்க நீங்க விரும்பல, அதனால்தான் அவர் மேல பழியெல்லாம் சுமத்துறீங்க. ஏனோ தெரியல, அவரும் இதெல்லாம் ஒத்துக்கிறாரு. அடி பாவி, என் தங்கச்சி பெரிய இடத்துல வாழணுங்கிறதுக்காக நானா இல்லாத பழிய சொல்றேன். அவ்வளவு கேடு கெட்டவனானா? நிர்மலா, இப்பதான் உன் நினைப்பெல்லாம் புரியுது. உள்ளத்தை எல்லாம் பிறந்த வீட்டுல வச்சுட்டு உடலை மட்டும் புகுந்த வீட்டுக்கு கொண்டு வந்திருக்கேன். அது இல்லைங்க நான் சொல்ல வந்தது. நமக்குள்ள பேச்சு முடிஞ்சு போச்சு, எந்தவித சமாதானமும் வேண்டாம். அண்ணன் அயோக்கியனா, புருஷன் பொய்யனாங்கிறதா அவன் பிரச்சனை. அதுக்கு ஒரு முடிவு தெரியல வரைக்கும் நீங்க சொல்ல வேண்டாம், நானே சொல்ல. எங்க அண்ணன் யோகியன் தாங்கிறத நான் நிரூபிச்சாக, அது என் கடமை. அந்த கடமையை நான் நிறைவேற்றாத வரைக்கும் எனக்கு இந்த வீட்டுல இடம் இல்லை. என்ன மன்னிச்சிருக்க, நான் வரேன். ஏண்டா, மாப்பிள்ளைக்கு தான் உன்னை கண்டாலே பிடிக்கிறது இல்லை. உன் பிறந்த நாள் விழாவுக்கு உன் தங்கச்சியை எப்படி அனுப்புவார்? அது கூட தெரியாம அவளுக்கு பரிசு கொடுக்கணும்னு வாட்ச் வேற வாங்கிட்டு வந்திருக்க. ஆமா, என்ன விலை? 500 ரூபாமா? 500 ரூபாய் இருக்கவே இருக்காது. வாடி அம்மா வா. நிர்மலா, வாமா. நல்லா இருக்கியா? நல்லா இருக்க. அது விலை என்ன? 500 ரூபாயா? ஏம்மா, உனக்கு அண்ணன் பழக்கம் தெரியாத? வீட்டுக்கு எந்த பொருளை வாங்கிட்டு வந்தாலும் முதல்ல விலையை கூட்டித்தான் சொல்லு. நான் சண்டை போட்டதுக்கு அப்புறம் தான் உண்மையான விலையை ஒத்துக்கோ. அது விலை என்னென்ன? 200 ரூபாய் தான்மா. கேட்டியாமா? சரி சரி, உட்கார். நிர்மலா, குடும்ப வாழ்க்கையெல்லாம் எப்படிமா இருக்கு? உன் புருஷன் நேரா நேரத்துக்கு வீட்டுக்கு வந்துடுறாரா? ஏம்மா, நீ அங்க போய் எவ்வளவு நாள் ஆச்சு? இன்னைக்கு தான் எங்க ஞாபகம் உனக்கு வந்துதா? அண்ணா, இது அம்மா இருக்கும்போது நான் சொல்ல விரும்பல. இனிமே நான் அந்த வீட்டுக்கு போக மாட்டேன். ஏம்மா அப்படி சொல்றேன்? உங்க வீட்டுல ஏதாவது தகராற? அப்படின்னா உன் கணவர் கூட சண்டை போட்டுட்டு வந்திருக்கியா? நிர்மலா, பெரிய தப்பு பண்ணிட்டமா, பெரிய தப்பு பண்ணிட்டேன். புருஷன் கூட சண்டை போட்டுட்டு பிறந்த வீட்டுக்கு வரது ஒரு நல்ல பொண்ணு கழகம் இல்லம்மா. தப்பு பண்ணிட்டமா. இப்ப அப்படி நானே ஒண்ணு விட்டுட்டு வரேன். நான் சொல்றது கேளுண்ணா, எனக்கு அந்த வீட்டுல எந்த துன்பம் வந்திருந்தாலும் நான் பொறுத்துக்கிட்டு இருப்பேன். அவர் உன்னை பத்தி என்ன தெரியுமா சொன்னாரு? எப்பவும் சொல்ற மாதிரி நீ குடிகார அது இதுன்னு சொல்லிட்டா பரவாயில்ல. அண்ணா, உனக்கு இந்த வருஷம் வர பிறந்த நாள் தான் கடைசி பிறந்த நாளா அண்ணா? இதெல்லாம் சகிச்சுட்டு நான் எப்படி நாங்க இருக்க முடியும்? சொல்லுண்ணா, நீயே சொல்லு. நிர்மலா, கொடியில இருக்கிற மலரை பறிச்சு அத மாலையா தொடுத்து எப்ப ஆண்டவன் கழுத்துல போட்டோமோ அப்பவே அந்த மலர் ஆண்டவனுக்கு சொந்தமாயிடுச்சு. அதுக்கப்புறம் அந்த மலர் பிறந்த கொடியை நினைச்சு புலம்புறதுல அர்த்தமே இல்லம்மா. அவங்க என்ன பத்தி ஏதாவது சொன்னாங்கன்னா இந்த காதல வாங்கி அந்த காதல் விட்டு புறப்படு. இல்லன்னு நான் வரமாட்டேன். எங்க அண்ணன் நல்லவர் தான் நிரூபிக்காமே நான் இந்த வீட்டை விட்டு போக மாட்டேன். நான் அந்த முடிவோட தான் இங்க வந்திருக்கேன். நீ என்ன கழுத்தை பிடிச்சு வெளியில தள்ளினாலும் சரி, நான் இந்த வீட்டு படியில கிடந்தாலும் கிடப்பேனே தவிர அந்த வீட்டு படி மதிக்க மாட்டேன். நான் சொல்றத கேளுப்பா. அண்ணே, சூடுபட்ட மாட்டுக்கே சொரணை இருக்குண்ணே. நான் மனுஷனே மனுஷி. ரோஷத்தை இழந்து நான் வாழ வேண்டிய அவசியமும் இல்ல, ஆசையும் இல்ல. நீ என்ன சொன்னாலும் சரி, நான் அந்த வீட்டுக்கு போகவே மாட்டேன். எந்த நோக்கத்துக்காக எல்லா பழியும் தாங்கிட்டு இருக்கணும் அந்த நோக்கமே அழிஞ்சிடும் போல இருக்கு. நான் என்ன செய்வேன்? புருஷன் கூட சண்டை போட்டு என் தங்கச்சி வீட்டுக்கே வந்துட்டானா? இனிமே நான் என்ன செய்வேன்? உன் தர்ம சங்கடமான நிலைமை எனக்கு புரியுது. ஆனா இதுக்கு என்ன செய்யறதுன்னு எனக்கு தெரியல. நோ, இனிமே இந்த நாடகத்தை என்னால நடத்தவே முடியாது. உண்மையை சொன்னா என்ன நடக்கும்னு தெரியுமில்ல? என்னடா நடக்கும்? அவன் மறுபடியும் குடிக்க ஆரம்பிச்சிருவான். இல்லடா, அவன் நல்லா திருந்திட்டான். தற்காலிகமாக தெரிஞ்சிருக்கான், நிரந்தரமா திருந்தல. நான் என்ன செய்ய போறேன்? நான் என்னடா செய்ய போறேன்? சார், அருண் வந்திருக்காரு சார். வர சொல்லுப்பா.
அருண் இன்னும் ரொம்ப டயர்டா வர வீட்டுல ஏதாவது தகராறு? சிரஞ்சீவி, மனசுல குழப்பமும் வாழ்க்கையில அதிருப்தியும் ஏற்பட்டவனுக்கு நீ என்ன மருந்து கொடுப்ப? ஒண்ணும் கொடுக்க மாட்டேன். உபதேசம் பண்ணுவேன், புத்திமதி சொல்லுவேன். அதெல்லாம் எப்பவுமே நிறைய சொல்லுவேன் நானு. மருந்து என்னடா பெரிய மருந்து? மருந்தை விட உபதேசம் தான் பெட்டர். இல்லடா, இதுக்கு ஒரு சரியான மருந்து இருக்கு. அதுக்கு பேர் என்ன தெரியுமா? மது. அருண், இன்னுமா உனக்கு அந்த நினைவு இருக்குது? சிரஞ்சீவி, பிரபு குடிச்சிட்டு அங்கங்கமா துடிச்சதை என்னைக்கு நான் பார்த்தேன், அன்னையில இருந்து நான் மதுவை தொடர்றதில்லை. ஆனா விதி என்ன விடாத சொல்றேன். பிரபுவை பத்தி கண்ணால பார்த்தது நிர்மலா கிட்ட சொன்னதுக்காக அவ பிறந்த வீட்டுக்கே போயிட்டான். எனக்கு நிம்மதியே இல்லை. எங்க பழைய பழக்கத்துக்கு போயிடுவனோன்னு எனக்கே பயமா இருக்கு. இந்த நேரத்துல கார் ரேஸ் வேற வருது. கார் ரேஸா? அதுல நீ கலந்துக்கு போறியா? கலந்துக்கிடுறது ஆசையாவும் இருக்கு. ஆனா குடிக்காம ஜெயிக்க முடியாதுங்கிற அச்சம் இருக்கு. சூழ்நிலை என்ன நிச்சயமா குடிக்க வச்சிரும் போல் இருக்கு. என் மேல எனக்கே நம்பிக்கை இல்லடா. அம்மா, இந்த சோதனையில இருந்து நான் எப்படி மீள போறேனோ ஒண்ணுமே புரியலடா. இந்த கோலத்தை பார்த்த பிறகு நீ குடிக்கணும்னா நல்லா குடி. இல்ல இல்ல, நான் குடிக்க மாட்டேன். இப்படி ஒரு நிலைமை எனக்கு வரவே கூடாது. நான் குடிக்கவே மாட்டேன். இவ்வளவு பெரிய அயோக்கியன உத்தமன் நினைச்சுட்டு இருக்கானே நிர்மலா, அவன் இவனை பார்க்க. நிர்மலா, நானேதான் அண்ணன் யோக்கியே புருஷன் பொய்யன்னு அடிச்சு பேசினியே. உன் கூட பிறந்தவன் குடி மயக்கத்தில் இருக்கிற கோலத்தை பாரு. அண்ணா, அண்ணா, நான் குடிகாரன் தான். அர்ப்பாயுசு நான் குடிச்ச யாரு கேக்குறேன்? நான் இன்னும் 6 மாசம் தான் உயிரோட இருப்பேன். அதனால என் இஷ்டப்படி குடிக்கிறேனா? என்ன மன்னிச்சிருங்க. எங்க அண்ணனோட ரெட்ட வாழ்க்கை புரியாம நான் உங்களை எடுத்து பேசிட்டேன். இனிமே இந்த தப்பெல்லாம் செய்ய மாட்டேங்க. என் பிறந்த வீட்டு பெருமை எனக்கு நல்லா புரிஞ்சு போச்சு. கொஞ்சம் இருங்க. அண்ணா, உன்னோட கடைசி பிறந்த நாளுக்கு உன் தங்கச்சி கொடுக்கிற கடைசி பரிசீதோ. உன் பிறந்த நாளை கொண்டாடுறப்பவே உன் தங்கச்சி செத்து போயிட்டான்னு நினைச்சு அவளுக்கு தலைமுடிகிட்டு கொண்டாடு. இந்த அன்னைக்கு இந்த குடும்ப நகையெல்லாம் கொடுக்கும் போது என்ன சொன்னேன்? நாம ஒரு கௌரவமான குடும்பத்தில இருந்து வந்தோங்கிற நினைப்பு எனக்கு இருக்கட்டும்னு சொன்னேன். அந்த கௌரவம் எல்லாம் இப்ப எங்க போச்சுடா, எங்க போச்சு? அதையும் குடிச்சிட்டு தான் சொன்னியா? எனக்கு இந்த நகைய வேண்டாம். இனிமே இந்த வீட்டு ஞாபகத்தை எதுவுமே எனக்கு தேவையில்லை. இந்த இதையெல்லாம் நீயே வச்சுக்க. என் புருஷன் வாங்கி கொடுத்த புடவையோட நான் என் வீட்டுக்கு போறேன். இனிமே உனக்கும் எனக்கும் எந்த விதமான உறவும் கிடையாது. கொஞ்சமாவது மான ரோஷம் இருந்தா நான் சாகிற வரைக்கும் என் முகத்துல முழிக்காது. நான் போறேன். போலாம். ரோஷக்கார தங்கச்சி போயிட்டியாமா? எல்லாத்தையும் உதறி எறிஞ்சிட்டு போயிட்டியா? நீ நகைகளை கழட்டி எறிஞ்ச மாதிரி உனக்கு எனக்கு உள்ள ரத்த பாசத்தை என்னால கழட்டி எறிய முடியாதும்மா. என்ன சொன்ன? மான ரோஷம் இருந்தா நீ சாகர வரைக்கும் உன் முகத்துல நான் முழிக்க கூடாதா? முடியாதும்மா, என்னால இருக்க முடியாதும்மா, இருக்க முடியாதும்மா. அந்த வயசு பையன் யாரு? ஏன் நான் தான் வச்சுக்க. என்னடா பண்றீங்க நீ? வயசு பையன் அப்புறம் நீன்றியா? அது எப்படி?
என்ன பார்த்தா வயசு பையன் மாதிரி தெரியல உனக்கு? வயசு தான் தெரியுது. நெட்ட காய்க்கிடுவேன். இந்த நக்கெல்லாம் நமக்கு வச்சுக்கா தெரியுமா நீ? தமிழ்லயும் பேச மாட்டியா? என்ன சொன்ன? இல்ல பரவாயில்ல, நீ வயசு போய் நடந்துட்டு போ. அதனால என்னப்பா? ஆமா, நீ லவ் பண்றிய அந்த பொண்ணு யாரு? அதான் வீட்டுல விளையாடுறாள ரவா லட்டு ராதா. ஐயோ அட பாவி, டேய் ராதா டேய் அண்ணே, நீ ஏன்டா லவ் பண்றோம் லவ் பண்ணிட்டு போறான், மத்தியில நீ ஏன் பம்டி அடிக்கிற? நான் அடிக்கிறேன் பம்டி. அந்த நித்யானந்த உன்னை பார்த்தா அந்த பொண்ணை உனக்கு கொடுக்கவே மாட்டான், நீ அடிப்ப பம்டி. அது உண்மைதான். அதுக்கும் ரங்காச்சாரி மெத்தல் ஒரு ஐடியா கூட தம்பட பம்டி தலையா சும்மா செய் நைனா, சரீர சகாயம் தானே. இத நீ செய்யல எனக்கு கல்யாணம் ஆவாட்டியும் பரவாயில்ல, உன் குட்ட நான் உடைப்பேன். டாக்டர் அங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஒண்ணு இல்ல அங்க கொஞ்சம் பம்டி அடிச்சிட்டு இருக்கேன், அவ்வளவுதான். பம்டியா? அப்படின்னா அது தமிழ் வளருது, அதுக்கு நான் என்ன செய்ய? என் துட்டை எடுத்து எங்க ஏன் கட்டுறீங்க? ஐயோ அது இல்லைங்க, வந்திருக்கிறது எங்க அண்ணன் கல்யாண விஷயமா பேச வந்திருக்காரு. பேசட்டுமே, கல்யாண விஷயம் நல்ல காரியம், அது கண்ணை கட்டிட்டு பேசணுமா? உங்க அண்ணன் முகத்தை நான் பார்க்க கூடாதா? அவர் என்ன சித்தூர் ராணி பத்மினியா? அது இல்லைங்க, இப்ப ராகு காலம். எந்த காலம் இருந்தா எனக்கு என்னையா? எங்க அண்ணனுக்கு ராகு காலம் யமகண்டம் இதுல எல்லாம் ரொம்ப நம்பிக்கை. சம்பந்தி ராகு காலத்துல சந்திக்க கூடாது, சாஸ்திரம் சொல்லுது. அப்படியா? இத முன்னாலேயே சொல்லி இருக்க கூடாதா? டாக்டர் கண்ண நல்லா இழுத்து கட்டுங்க. எனக்கும் இந்த ராகு காலம் யமகண்டம் இது மேல எல்லாம் ஓவர் நம்பிக்கை. நானும் அப்படிதாங்க உங்களையும் ராகு காலத்தையும் தான் நம்பியிருக்கேன்.